ஜெபம் பண்ணி பலனை வாங்கினதை அந்த ஜெபத்தை நினைவு கூர்ந்து ஊழியத்தில், குடும்பங்களில், தேசத்தில் பெரிய மாற்றம் வருவதற்காக ஆண்டவர் இந்த காத்திருப்பு ஜெபத்தை தந்திருக்கிறார். வந்திருக்க எல்லாரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கிறோம். ஆண்டவர் எல்லாரையும் ஜெபிக்க கொண்டு வருவார். ஆமென். நம்ம எல்லார் மேலேயும் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். வார்த்தையின்படி ஆண்டவர் ஏராளமான மக்களை ஜெபிக்கிறதுக்காக கொண்டு வருவார். நம்ம எல்லாரையும் ஒரு கருவியாக பயன்படுத்துவார். ஆமென். பாடல் பாடி ஆண்டவரை ஆராதித்தோம். கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து எல்லா சீஷர்களுக்கெல்லாம் நல்ல ஜெபிக்க சொல்லி கொடுத்தது போல் நம்மளே ஆண்டவர் விரும்பக்கூடிய அளவுக்கு நம்ம எல்லாம் ஜெபிக்கணும். அப்போஸ்தலர்களை வாசிக்கும்போது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள்னு சொல்லி ஆண்டவர் ஒரு காத்திருப்பு ஜெபத்தை சீஷர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது போல் நம்ம எல்லாருக்கும் ஒரு காத்திருப்பு ஜெபத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. இந்த காத்திருப்பு ஜெபத்தில் எல்லாரும் பயன்படுத்தும்படியாக நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். அன்றைக்கி காத்திருப்பு ஜெபத்தில் சீஷர்கள் எல்லாம் பயன்படுத்துறதுனால ஜெபிக்க முடியாமல் இருந்த சூழ்நிலை எல்லாம் மாறி நல்லா ஜெபிக்கக்கூடியவங்களாக மாறுறாங்க. நம்ம வீடுகளில் உள்ளவங்க காத்திருப்பு ஜெபத்தை பயன்படுத்தணும். நம்ம சபைகளில் உள்ளவங்க காத்திருப்பு ஜெபங்களை பயன்படுத்தணும். ஐக்கியது குடும்பத்தில் இருக்க எல்லாரும் காத்திருப்பு ஜெபத்தை பயன்படுத்தினால சீஷர்களை ஆண்டவர் நல்ல வல்லமையாக பயன்படுத்தினார். அவங்களுக்கு நல்ல ஒரு ஜெப நேரம் கிடச்சிது. எல்லாரும் நல்ல ஜெபத்தில் ஒருமனப்பட்டு தங்கியிருந்தாங்க. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். அதே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13-14 எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டிலே ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பு, தோமா, பர்த்தலமேயு, மத்தேயு, அல்பேயுன் குமாரன் யாக்கோபு, செலோத்தே எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாய் யூதாவும் நல்ல ஒரு காத்திருப்பு ஜெபம் கிடைச்சதுனால அவங்களுக்கு ஒரு மேல் வீட்டு அனுபவம் கிடச்சிது. ஆமென். என்னைக்கு சீஷர்கள் மேல் வீட்டு அறையில் ஏறினாங்களோ அன்னைக்கே எழுப்புதல் வந்தாச்சு. அல்லேலூயா. அது வரைக்கும் கீழே தான் இருந்தாங்க. கீழான இந்த உலக காரியங்களை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மேல் வீட்டு அறையில் ஏறினதுனால சீஷர்களை எல்லாரும் ஆண்டவர் அப்போஸ்தலராக பயன்படுத்த ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு நமக்கு நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். அப்போஸ்தலரில் அதுக்கு பிறகு அவங்கள யாரும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. ஆண்டவர் அவங்கள அழகாக வழி நடத்தினார். நம்ம எல்லாரும் இப்படி தான் நடத்த போகிறார். இந்த காத்திருப்பு ஜெபத்தை எல்லாரும் பயன்படுத்தும்படியாக நம்ம எல்லோரும் ஜெபிக்க போகிறோம். அதுக்கு அடுத்த வசனத்தோடு வாசிக்கும்போது 14ஆம் வசனம் போட்டிருக்கு, அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தாங்க. இப்படி ஒரு நல்ல ஆவிக்குரிய சூழ்நிலை நம்ம வருஷ கடைசியிலையும் வேணும், வருஷத்தில் முதல்ல வேணும், எல்லா நாளும் தேவைப்படுது. இப்படி ஒரு ஆவிக்குரிய அனுபவங்களை நம்ம குடும்பங்களில் உள்ளவங்கெல்லாம் இதை விரும்பணும். கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்படியா 120 பேர் மேல் வீட்டறையில் ஏறினாங்க. இந்த 120 பேரையும் ஆண்டு வல்லமையாக பயன்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. வீடுகளில் உள்ளவங்கெல்லாம் இன்னும் எங்கே இருக்காங்க? கீழ் வீட்டில் இருக்காங்க. அவங்க எல்லோரும் மேலே என்ன பண்ணணும்? மேலான ஆவிக்குரிய அனுபவங்களை எல்லாரும் பெற்றுக்கொள்ளும்படியா நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். பூமிக்கு உரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேல் வீட்டறை ஜெப அனுபவம் அப்போஸ்தலருக்கு கிடைச்சதுனால பின்னால் அப்போஸ்தலரில் எல்லா அதிகாரத்தையும் சொல்லலாம். 2வது அதிகாரத்தில் அவர் எல்லாரும் கூடியிருந்து ஜெபம் பண்ணுதாங்க. கூடியிருந்து ஜெபிக்கிற இடம் அசைந்ததுன்னு போட்டிருக்கு. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை பேசுகிறாங்க. இப்படிப்பட்ட அனுபவம் தேச அளவில் நடக்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்புறம் 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெப நேரம் இல்லாமல் இருந்த பேதுருக்கும் யோவானுக்கும் ஆண்டவர் ஜெப நேரத்தை உருவாக்கினார். நடக்கவே முடியாத ஒரு மனுஷன் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் நம்ம குடும்பங்களில் நிறைய நடக்க போகுது. அதுக்கு நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அப்போஸ்தலராக பயன்படுத்த போகிறார். ஆமென். அப்படியே வரிசையாக வாசினா எல்லா அதிகாரமும் எழுப்புதல் தான். ஒரு அதிகாரமாவது பின்னால்
சீஷர்கள் ஒரு மாதிரி இருந்தாங்க, தூங்குனாங்க, அப்படி எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அபிஷேகம் உங்களுக்கு போதித்தபடியே நிலைத்திருப்பீர்களாக. 1 யோவான் 2:27 சொல்லப்பட்ட அபிஷேகம் எல்லாரையும் நிரப்பும்படியாக நம்ம எல்லாரும் இப்போ கொஞ்ச நேரம் அதுக்கு தான் ஜெபிக்க போகிறோம். அபிஷேகம் வந்ததுன்னு சொன்னால் சும்மா யாராலும் இருக்க முடியாது. அபிஷேகம் வந்ததுன்னா ஜெபிக்க தான் எல்லாருக்கும் முடியும். 1 யோவான் 2:27 சொல்லப்பட்டபடி நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் சீஷர்களை நல்லா நடத்திக்கிட்டு இருந்துச்சு. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அப்போஸ்தலராக மாறுறதுக்கு முன்னால் பல பலவீனங்கள் இருந்துச்சு. அப்போஸ்தலராக மாறின பிறகு கர்த்தர் அந்த பலவீனங்களில் கர்த்தரே உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். மேல் வீட்டரை ஜெப அனுபவம், காத்திருப்பு ஜெப வேலையில் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஆண்டவரே. இது வரைக்கும் ஜெபிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாதவங்களெல்லாம் கர்த்தர் நீர் சந்திக்கணும் ஆண்டவரே. ஊழியம் செய்ய விருப்பம் இல்லாதவங்க கர்த்தர் நீர் சந்திக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் வீடுகளில் இருக்க எல்லாரு மேலேயும் ஒரே அபிஷேகம் இறங்கணும் ஆண்டவரே. பெற்றோர்லேருந்து பிள்ளைகள் வரை எல்லாருக்கும் மேல் வீட்டரை அனுபவம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. எல்லாம் ஜெபம் பண்ணும். ஆண்டவரே மேல் வீட்டரை ஜெப அனுபவம் எங்கள் எல்லாருக்கும் இன்னும் கிடைக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆதியில் இறங்கினது போலவேன்னு சொல்லி அன்றைக்கி சீசர் கூட்டத்தில் ஜெபம் பண்ணாங்க. ஆதியில் இறங்கின ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவரே மீண்டுமாக எங்கள் மேலே நீர் இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லா வீடுகளுக்குள்ளேயும் ஆவியானவர் இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா வீடுகளுக்குள்ளேயும் மேல் வீட்டாரே ஜெப அனுபவம், அந்த 120 பேர் கூடி ஜெபித்த அந்த ஜெப அனுபவம் எல்லாருக்குள்ளேயும் வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா வீடுகளுக்குள்ளேயும் வரட்டும், எல்லா சபைகளுக்குள்ளேயும் வரட்டும், எல்லா ஆண்டவரே ஊர்களுக்குள்ளேயும் வரட்டும் ஐயா. தேசத்தில் வரட்டும் ஆண்டவரே. தேசத்தில் உள்ள உலக நாடுகளுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. எல்லாரையும் ஆண்டவரே ஒரு ஆவிக்குரிய ஜெப அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஆண்டவரே. அப்போஸ்தலர் 1:5 சொல்லப்பட்டபடி ஆண்டவரே ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள்னு சொன்னது போல எல்லாரும் காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய அந்த ஆண்டவரே இந்த காத்திருப்பின் ஜெபம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஆண்டவரே. எல்லாரும் பயன்படுத்தட்டும் ஆண்டவரே. இழந்து போன ஜெபங்கள் திரும்ப கிடைக்கட்டும். இழந்து போன அபிஷேகம் திரும்ப கிடைக்கட்டும் ஐயா. இழந்து போன ஆவிக்குரிய அனுபவங்கள் திரும்ப கிடைக்கட்டும் ஐயா. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. மேல் வீட்டறையில் ஜெபித்த அந்த ஜெப அனுபவம் ஆண்டவரே திரும்ப கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சீஷர்கள் எல்லாரையும் அப்போஸ்தலராக மாற்றி பயன்படுத்தின ஆண்டவர். ஆமென். எங்களை நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் ஊரில் எங்களை பயன்படுத்துங்கப்பா. எங்கள் தாலுகாக்களில் எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் மாவட்டத்தில் எங்களை பயன்படுத்துங்க. எங்கள் மாநில அளவில் எங்களை பயன்படுத்துங்க. எங்கள் தேச அளவில் எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. எங்களை ஒரு அப்போஸ்தலராக, எங்களை ஒரு அந்த தீர்க்கதரிசியாக, எங்களை ஒரு போதகர்களாக, எங்களை ஒரு மிஷனரியாக, ஆண்டவரே அற்புதங்களை செய்யக்கூடியவர்களாக, ஆண்டவரை குணமாக்கும் வரங்களோடு கூட எங்களை நீர் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம சேர்ந்து ஜெபிக்கிற ஜெப நேரம் அப்போஸ்தலர் காலத்தில் எல்லாரும் இணைஞ்சு ஜெபம் பண்ணாங்க. அந்த மேல் வீட்டறையில் ஏறின எல்லாரும் ஜெப ஆவியினால் கர்த்தர் நிரப்பினார். அவங்கள கொண்டு செஞ்ச காரியம் பயங்கரமான காரியம். பேதுரு நிழல் பட்ட ஆகிலும் சுகம் கிடைக்குமான்னு சொல்லி பிணியாளிகளை கட்டில்களில் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு கர்த்தரே கிரியை செஞ்சார். ஹல்லேலூயா. இப்படி வார்த்தையினால் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. இப்படி வசனம் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. இப்படி அபிஷேகம் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. எல்லாரும் மேலே இப்படி ஆவியை நீர் ஊற்றுவீராக. ஆமென். நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் மேலே இப்படி ஆவி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேலே தண்ணீரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். வறண்ட இடங்களில் ஆண்டவரே உம்முடைய செழிப்பை எல்லாரும் மேலே நீ ஊற்றும் ஆண்டவரே. ஆவிக்குரிய வறட்சியெல்லாம் மாறட்டும் ஐயா. ஆவிக்குரிய வறட்சியெல்லாம் நீ செழிப்பாய் மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். அந்த மேல் வீட்டரை ஜெப அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஐயா. எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். ஜெபத்தை இழந்து போனவங்க எல்லாம் ஜெபத்தை பிடித்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஜெபத்தை இழந்து போனவங்களாம் ஜெபத்தை எல்லாரும் பிடித்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிக்கிறோம். மேல் வீட்டரை ஜெப அனுபவத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் இந்த ஜெபங்களை கேட்டு எல்லா வீடுகள்லையும் ஆண்டவரே ஜெபிக்கக்கூடிய விருப்பத்தை ஜெபிக்கக்கூடிய ஒரு செய்கையை
ஆண்டவர் ஜெபிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு வாஞ்சையும் விருப்பத்தையும் கர்த்தரே தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். எல்லார் மேலேயும் இப்படி ஆவியை நீர் ஊற்றுவீராக. எல்லா குடும்பங்களையும் இப்படி ஆவி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஆமென். ஜெபிக்கக்கூடிய நல்ல விருப்பம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஜெபிக்கக்கூடிய விருப்பத்தை எல்லாருக்குள்ளே நீர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. எல்லா சோர்வெல்லாம் மாறட்டும் ஐயா. எல்லா பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. பலவீனங்களில் ஆவியானதாமே பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத நமக்காக பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த அபிஷேகம் எல்லா குடும்பங்களையும் நிரப்பட்டும், எல்லா சபையை நிரப்பட்டும், எல்லா தேசத்தை நிரப்பட்டும் ஐயா. ஆண்டு எங்கெங்கெல்லாம் விசுவாசிகள் இருக்காங்க அவ்வளவு பேரையும் கர்த்தருடைய ஆவியினால் நீ நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே, சாத்தானின் சகல திட்டங்களை தகர்த்தெறிய வாரும் ஆண்டவரேன்னு சொல்லி பாடல் பாடினது போல ஆவியானவர் எல்லாரும் ஜெபிக்க வைக்கணும் ஆண்டவரே. வீடுகளில் ஜெபிக்க தெரியாமல் யாரும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எல்லாரையும் ஜெப ஆவியினால் நீ நிரப்புவீராக ஆண்டவர். காத்திருப்பு ஜெப வேளையில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டு ஜெபிக்கிறோம் ஐயா. ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் ஜெபங்களுக்கு பதில் உண்டாகட்டும் ஆண்டவரே. என் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். பூட்டி இருக்க வீட்டுக்குள்ளே உள்ள போய் உங்களுக்கு சமாதானம்னு சொன்னீரே ஆண்டவரே. எல்லாம் எந்தெந்த வீடுகள்லாம் பூட்டப்பட்டிருக்கோ அந்த வீடுகளுக்கு நம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. எந்தெந்த வீடுகளுக்கெல்லாம் ஜெபிக்க முடியாத பூட்டுகள் கிடக்கோ எல்லாத்தையும் கர்த்தர் நீர் உடைப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஜெப ஆவியினால நீர் நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு வீடுகளில் உள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒரு மேல் வீட்டரை ஜெப அனுபவம், ஒரு மேல் வீட்டரில் பண்ணின ஜெப ஆவி எல்லாருக்குள்ள இறங்கணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எல்லாரும் மேலே இறங்கட்டும் ஐயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கணும், கை தட்டி ஜெபிக்கணும், வாய் திறந்து ஜெபிக்கணும். எல்லாரும் ஜெபிக்கக்கூடியவர்களாக நீர் மாற்றும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டதுக்காக எல்லாரும் நன்றி சொல்லிடுறோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரையும் நம்முடைய ஜெபம் ஆவியினால எல்லா வீடுகள்லையும் உள்ளவங்க ஜெபிக்க தெரியாதவங்களாம் நல்லா ஜெபிக்க ஆண்டவரை பழகுவிக்க போகிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு மேல் வீட்டரை ஜெப அனுபவம் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாம் இங்கே உலகத்தில் இருந்தாலும் ஆண்டோட காரியத்தில் எல்லோரும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக ஆண்டவர் மாற்றணும். சீசர்கள்லாம் அன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, என்ன தருவீங்கன்னு தான் கேட்டாங்க. இப்போ எல்லோரும் கேட்க கேள்வி அதுதான், எனக்கு என்ன கிடைக்கும் கேட்டாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க ஜெபம் பண்ணுதாங்க, அப்போஸ்தலர்ல என்கிட்ட உள்ளதை உனக்கு தாரேன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு வெள்ளி பொண்ணு இதுதான் பெருசாக தெரிஞ்சுது. இப்போ அபிஷேகம் பெற்ற பிறகு அதை விட அவங்களுக்கு ஆண்டோட நாமம் தான் பெருசாக தெரியுது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கும்போது, அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று நோக்கி பார்க்குறாரு. அந்த மனுஷன் ஏதாவது கிடைக்குமா? இவங்க 2 பேரும் வந்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப ஃபோர்ஸாக வந்திருப்பாங்க. அபிஷேகம் பெற்றவங்க நல்ல ஜம்முன்னு வருவாங்க, அபிஷேகம் பெற்றவங்க சந்தோஷமாக வராங்க. அதை பார்த்த உடனே அவருக்கு பெரிய ஏதாவது நிறைய தருவாங்க போலன்னு நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்த பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, எனக்கு என்னையா தருவீங்கன்னு. கடைசியில் அவர் சொல்கிறாரு, பேதுரு யோவானு சேர்ந்து சொல்லுவாங்க. 6வது வசனத்தை வாசிக்கும்போது, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதே உனக்கு அபிஷேகம் இருந்தால் தான் அப்படி சொல்ல முடியும். ஆமென். அபிஷேகம் இல்லைன்னா இந்த உலகத்தில் நடக்க இந்த உலக காரியங்களுக்கு தான் நம்ம கண்ணு போவோம். லோத்தோட கண்ணு உலகத்தை நோக்கி ஒரு பார்வை பார்த்துச்சு. ஆபிரகாமு லோத்து நிற்கும் போது அவர் லோத்து பச்சை பசேன்னு இவெல்லாம் பார்த்தாராம், செழிப்பானதெல்லாம் பார்த்தாராம். உலக ஆவி உள்ளவங்க உலகத்தை தான் பார்ப்பாங்க. அபிஷேகம் கிடைச்சாதான் ஜெபங்களுக்கு வருவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் உலக காரியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க முடியும். ஆவியானவர் அந்த பேதுருவை நிரப்புனால, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதே உனக்கு தருகிறேன், நசரேனா இயேசு நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்னார். ஆமென். இப்படிப்பட்ட வல்லமையான ஜெபிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் தான் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் மேல் வீட்டரை ஜெப அனுபவம் ஆதியில் இறங்கின அந்த அபிஷேகம் திரும்ப நமக்கு பல மடங்கு கிடைக்கணும். ஆமென். ஊழியர்கள்லாம் ஊழியர்கள் கூட்டத்தில் பேசும்போது இதே தான் சொல்லுவாங்க,
கொர்நேலி வீட்டில் இறங்கின அபிஷேகத்தை அடுத்த அதிகாரத்தில் சீசர் கூட்டத்தில் பேசும்போது பேதுரு சொல்லுவார், நாங்கள் ஆதியில் இறங்கின அபிஷேகம் தான் என்ன பண்ணுச்சு எனக்கு கிடச்சிதுன்னு சொல்லுவார், ஊழியர் கூட்டத்தில் சொல்லுவார். அதே மாதிரி நம்மளும் வீடுகளில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவரே ஆதியில் இறங்கின அபிஷேகம் எனக்கு கிடச்சிதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆவியினால் கத்த நம்ம நிரப்பணும். ஆமென். இன்னொரு குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் வெளியரங்கமான அற்புதங்கள் நடக்கணும். ஆமென். ரகசியமாக நடந்துக்கிட்டு இருக்கு, நிறைய அற்புதம் நடந்துக்கிட்டு இருக்கு. வெளியரங்கமான அற்புதங்கள் நடக்கணும். பவுல் சவுலாக இருக்கும்போது சீறி பாஞ்சி போயிட்டு இருந்தார். ஆண்டவர் அவ்வளோ ஒரு நாள் ஸ்டாப் அப்படின்னு என்ன பண்ணார், நிப்பாட்டிட்டார். நைட்டு தான் எல்லாருக்கும் ஒளி அடிக்கும், பவுலுக்கு என்றைக்கு எப்போ ஒளி அடிச்சிடுச்சு, மத்தியான வேளையிலே ஒளி அடிச்சுது. ஆண்டவர் ஒரு போர்டு வச்சுருந்தார், ஸ்டாப், நீ போகிறது கொஞ்சம் ஓவராக போயிட்டுருக்க, ஒழுங்காக என்ன பண்ணிரு யூ டர்ன் போட்டுன்னு திருப்பி விட்டார். அதே மாதிரி யாரெல்லாம் சீறி பாஞ்சிட்டு இருக்காங்களோ கத்தர் அவங்களெல்லாம் தடுத்து நிறுத்தணும். ஆமென். அதுக்கு ஆண்டவர் நமக்கு வெளியரங்கமான அற்புதத்தை செய்யும்படியா நம்ம எல்லாம் ஜெபம் போகிறோம். 4வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் வாசிக்கும் போது வெளியரங்கமான அற்புதம் செய்யப்பட்டதேன்னு என்ன பண்ணுதாங்க, ஃபீல் பண்ணுதாங்க எதிராளிகள்லாம். 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம், எதிராளிகள்லாம் அப்படி தான் பிளான் பண்ணுவாங்க, என்னடா இவங்களை செய்யலாம், என்ன செஞ்சாலும் ஜெபம் பண்ணுதாங்களே, எப்படி லாக் பண்ணலான்னு பிசாசும் எதிராளிகளும் செயல்படுவாங்க. எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று இப்படி எதிராளிகளுக்கு ஒரு கலக்கம் வரக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் வெளியரங்கமான அற்புதத்தை செய்யணும். ஆமென். ஆமென். நம்ம எல்லாம் ஜெபம் போகிறோம். மேல் வீட்டார ஜெப அனுபவம் வரும்போது அற்புதங்கள் எல்லாம் வெளியரங்கமாக நடக்கும். ஆமென். அது வரைக்கும் அற்புதம் நடக்கையில் கொஞ்சம் எரர் இருந்துச்சு. சீசர்லாம் ஆண்டவர்கிட்ட போய் கேட்பாங்க, தனித்து போய் கேட்பாங்க, ஏன் எனக்கு இந்த அற்புதம் நடக்கலை, நீங்கள் ஜெபம் பண்ணால் மட்டும் அற்புதம் நடக்கு, நாங்கள் ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்கலைன்னு ஆண்டவர்கிட்ட மெதுவாக கேட்பாங்க. இந்த அப்போஸ்தலரில் வாசித்தா எங்கேயுமே அவங்க ஃபெயிலியரே இருக்காது, எல்லா இடத்துலையும் அற்புதம் நடக்கும். அந்த அம்மா தபித்தாளம்மாவோட கடைசி கட்டம் இறந்து போயிட்டாங்க. பேதுரு ஜெபம் பண்ணுவார், தபித்தாளம்மா எழுந்திரிச்சு பேதுருவை பார்த்தே உட்காந்துருப்பாங்க. ஆமென். அது வரைக்கும் ஜெபம் பண்ணி பார்த்தாங்க, ஒரு பதிலும் கிடைக்கல. மேல் வீட்டரை ஜெபான் ஆவி அவங்களுக்கு கிடைச்சதுனால அவங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நல்ல பதில் கிடைச்சிது. அங்கே இவர் பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது வீட்டில் ஊக்கமாக ஜெபண்டாங்க, சபையாரெல்லாம் ஊக்கமாக ஜெபம் பண்ணுதாங்க. கடைசியில் ஆண்டவர் எப்படி ஜாயின் பண்ணுதாருன்னா, அவர் கதவெல்லாம் ஆண்டவர் திறந்து நேரே எங்கே வராரு, அந்த ஜெபம் பண்ண வீட்டுக்கே வராரு. இதான் அபிஷேகம். ஆமென். சொல்லி வச்சா கூட அப்படி நடக்காது. இப்படி ஒரு வெளியரங்கமான அற்புதங்கள் நடக்கும்படியா நம்ம ஜெபம் போகிறோம். இவர் பேதுரு எந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எனக்கு தெரியாதுன்னு சத்தியம் பண்ணாரோ அதே மக்கள் மத்தியில் ஒரு குணமாக்கும் வரங்களோடு ஊழியம் செய்தார். எல்லாரும் கட்டில்களை தூக்கிட்டு ஓடையாராங்க. 5ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் வாசிக்கும் போது, திரளான 15 பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாயிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து, எந்த வீதியில் வெக்கப்பட்டு போய் நின்னாரோ, எந்த வீதிகளில் பயந்து போய் சேவல் கூதுக்கு முன்னால் இப்போ அதே மாதிரி பயந்து போயிருந்தாரோ அதே வீதியில் கொண்டு வந்து எல்லாம் கட்டில் தூக்கிட்டு உடையாண்டாங்க. ஆமென். 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 இப்படிப்பட்ட அற்புதங்கள், வெளியரங்கமான அற்புதங்கள் அப்போஸ்தலரில் நடத்தினது மாதிரி எங்களுக்கு நீ நடத்தணும் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, அப்போஸ்தலர் காலம் மேல் வீட்டார ஜெப அனுபவத்தை நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போஸ்தலர் காலத்தில் வெளியரங்கமான அற்புதம் நடந்துச்சு. எதிராளிகளுக்கெல்லாம் அன்னைக்கு பண்ண ஜெபம் ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டான ஜெபம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நல்ல ஒரு தரமான ஜெபம். எதிராளிகளெல்லாம் நொறுங்குண்டு போயிடுவாங்க. எதிராளிகள்லாம் அவங்களுக்கு என்ன பிளான் பண்ணனே எல்லாம் மறந்துடுவாங்க. 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அனுகிரகம் செய்தலும்னு சொன்னாங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, பெரிய எழுப்புதல் வந்துச்சு. இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் வெளியரங்கமாக நடக்கட்டும் ஆண்டவரே, சபையில் நடக்கணும் ஆண்டவரே. ஆமென். யாரெல்லாம் எதிராளியாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நடக்கணும்.
வெளியரங்கமான அற்புதங்கள் நடக்கும்படியா நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு 5 நிமிஷம் எல்லா குறிப்புகளை மனசில் வச்சு, அப்போஸ்தல காலங்களில் வெளியரங்கமான அற்புதம் நடந்துச்சு ஆண்டவரே, வெளிப்படையான அற்புதங்கள் நடந்துச்சு. எந்த தெருவில் பேதுருவால் ஊழியம் செய்ய முடியலையோ அதே தெருவில் வல்லமையான ஊழியத்தை செய்தார். ஆமென் ஆமென். எந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியலையோ அதே இடத்துல நல்ல ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு கர்த்தர் பேதுருவை நல்லா உருவாக்குனாரு. ஆமென். எங்களை நல்லா உருவாக்குங்க ஆண்டவரே, உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே வெளியரங்கமான அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. எல்லாம் ஜெபம். நம்ம எல்லாருக்கான ஜெப நேரம், நல்ல வாய்ப்பான ஜெப நேரம். யாருக்கு முன்னால் வெக்கப்பட்டு போய் நின்னாரோ, மனம் கசந்து அழுதாரோ, அவங்களுக்கு முன்னால் தைரியமாக ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அந்த பேதுருவை உருவாக்குனது போல எங்களை உருவாக்கும் ஆண்டவரே, எங்களை உபயோகப்படுத்தும் ஆண்டவரே. இன்னும் எங்கிட்ட இருக்க பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் எங்கிட்ட உள்ள நிறைய பலவீனம் இருக்கு ஆண்டவரே, எல்லாத்தையும் கர்த்தர் நீர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமென். வெளியரங்கமான அற்புதங்கள் நடக்கட்டும் ஐயா. அப்போஸ்தலர் காலத்தில் வெளியரங்கமான அற்புதங்களை நடத்தினது போல எங்க நாட்களில் வெளியரங்கமான அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாருக்குள்ளேயும் எல்லாரோட ஜெபங்களையும் கேட்டு கர்த்தர் தேசத்தில் வெளியரங்கமான அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி நீர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமென். அப்பொழுது அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர் கூடியிருந்த இடம் அசைந்தது போல ஊழியர்களுக்கு விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாக யாராவது ஏதாவது காரியங்களை செய்தா ஒரு பயம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் 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 ஐயா. வெளியரங்கமான அற்புதம் நடக்கட்டும், வெளியரங்கமான அற்புதம் நடக்கட்டும் ஐயா. ஊழியர்களுக்கு நடக்கட்டும், ஊழிய குடும்பங்களுக்கு நடக்கட்டும், ஊழிய ஸ்தாபனங்களுக்கு நடக்கட்டும், சபைகளுக்கு நடக்கட்டும், திருமண்டலங்களுக்கு நடக்கட்டும் ஆண்டவரே. வெளியரங்கமான அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. எல்லாம் ஜெபம். அப்போஸ்தல நாட்களில் வெளியரங்கமான அற்புதம் நடந்தது ஆண்டவரே. நீ நடத்தி தர வேண்டும் என்று ஊழியர்களை வல்லமையாய் பயன்படுத்தினது போல எங்களை ஒரு பேதுருவா பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை ஒரு பேதுருவா பயன்படுத்துங்கப்பா. எங்களை நீர் பயன்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். எங்களை பயன்படுத்தக்கூடிய பாத்திரமா எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவர் எங்கிட்ட உள்ள பலவிதமான குறைவுகள் உண்டு ஆண்டவரே, பலவித குறைவுகள் எங்கிட்ட உண்டு ஆண்டவரே. அதெல்லாம் தயவாய் நீர் இறங்கி மன்னித்து ஆண்டவரே நீர் கிருபையா எங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். எங்களை ஒரு பேதுருவா பயன்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை ஒரு பேதுருவா பயன்படுத்துங்க ஆண்டவரே. அநேகருக்கு ஆசீர்வாதமான பேதுருவா அநேகருக்கு பயன்படுத்தினது போல எங்களை ஒரு கருவியா பயன்படுத்துங்க 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 ஆண்டவரே. எல்லாத்தையும் முறியடிக்கக்கூடிய வல்லமை எங்களுக்கு உண்டாகட்டும் ஐயா. நீ பேதுருவா இருக்கிறாய். இந்த சபை, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளுவதில்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. அந்த வல்லமையான வார்த்தைகள் எல்லாம் அப்போஸ்தலர் காலத்தில் கிரியை செஞ்சது போல ஆண்டவரே எங்க நாட்களில் இந்த வார்த்தைகள்லாம் கிரியை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினால. எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே, பயன்படுத்தும் ஐயா. அல்லேலூயா. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலர் அபிஷேகத்தை கொடுத்து, மேல் வீட்டரை ஜெப அனுபவத்தை கொடுத்து வல்லமையா பயன்படுத்தணும் போல எங்களை வல்லமையா பயன்படுத்தும் ஆண்டவரே. பாடுகிற பாடல்ல ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, ஜெபத்தில் வல்லமை இறங்கட்டும் ஐயா, இப்படி வார்த்தையில் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் வெளியரங்கமான அற்புதங்கள், எதிராளிகள்லாம் கலங்கக்கூடிய அளவுக்கு, எதிராளிகள்லாம் அலறக்கூடிய அளவுக்கு ஒரு வெளியரங்கமான அற்புதங்கள் எங்களுக்கு நீர் நிறைய செய்யணும் ஆண்டவரே, நிறைய செய்யணும் ஆண்டவரே. நாட்கள் கடைசி நாட்கள் ஆண்டவரே, எங்கள் ஊரில் எங்களை கொண்டு வெளியரங்கமான அற்புதத்தை நடக்கட்டும் ஐயா. ஆண்டவர் எங்களை கொண்டு எங்கள் வீடுகளுக்குள்ள வெளியரங்கமான அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. யாராலையும் மறுக்க முடியாத, ஆண்டவர் மறைக்க முடியாத வல்லமையான அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஒரு அப்போஸ்தலரா எங்களை பயன்படுத்துங்கப்பா. அப்படியே நீ செய்ய போறதுக்காக எல்லாரும் நன்றி சொல்லுறோமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அந்த ஊழியத்தில் வெளியரங்கமான அற்புதம் நடக்கும்படியாக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு எந்த இடத்துல மறைஞ்சு போய் பேதுரு இருந்தாரோ அதே ஊரில் பேதுரு தலை நிமிர்ந்து ஊழியம் செஞ்சார். ஆமென். எந்த இடத்துல போய் அவர் ஆண்டவர்னா எனக்கு யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தார். மத்தேயுல வாசிக்கும்போது அவர் சொல்கிற காரியம், ஆண்டவர்னா எனக்கு தெரியாதுங்கார். மத்தேயு 26வது அதிகாரத்தில் அவங்க பேச்சு கூட எப்படி இருக்குன்னு சொல்லாங்க, இயேசுவோட பேச்சு மாதிரி இருக்குங்காங்க. இதுவரைக்கும் கண்டுபிடிக்காதவங்க இப்போ கண்டுபிடிக்காங்க.
26ஆம் அதிகாரம் 73வது வசனத்தில் வாசிக்கும்போது, சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு அதில் போய் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அவன் பேச்சு பார்க்கும்போது இயேசுவோடு இந்த மாதிரி தெரியுதுங்காங்க. அது வரைக்கும் இவர் ஆண்டவரோடு இருந்தான்னு சொன்னால் ஒருத்தர் நம்பாமல் இருந்தாங்க. இப்போ சிக்கலான நேரம் வந்து அவ்வளோ கண்டுபிடிக்காங்க. கடைசியில் இப்படிலாம் பேசினவங்க முன்னால் வெட்கப்பட்டு போய் நின்னார். வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு பலன் கிடைச்சிது. ஆமென். பல மடங்கு கூட பலன் கிடைச்சிது. ஏன்னா அவ்வளோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. கட்டில்களை தூக்கிட்டு வராங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் உடையாண்டாங்க. 14வது வசனம், அந்த பேதுருவை கேள்வி கேட்டு மடக்கின சகோதரி கூட உள்ளே இருந்திருப்பான். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கத்தரிடமாக அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டுகளின் மேலும் கடத்தி பேதுரு நடந்து போகில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். அடுத்த வசனம் வாசிக்கும்போது அவர்கள் எல்லாம் குணமாக்கப்பட்டார்கள்னு போட்டிருக்கு. ஒருத்தராவது ஃபெயிலியர் இல்லை, எல்லாருக்கும் சுகம் கிடைச்சிது. ஆமென். ஆண்டவர் ஊழியர்களுக்கு வெளியரங்கமான அற்புதத்தை செய்யும்போது எல்லாருக்கும் சுகம் கிடைச்சிது. ஆமென். கர்த்தர் நம்மளை அப்படி தான் பயன்படுத்துவார். எந்த இடத்துல வெட்கப்பட்டு போனோமோ, ஊழியம் செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கோ, அதே இடத்துல நல்ல ஊழியம் செய்யணும். ஆமென். யார் நம்ம வார்த்தைகளை கேட்காத மாதிரி இருக்காங்களோ அவங்களாம் ஒரு காலம் வரும்போது நல்ல எங்கே வந்து உட்காந்துருக்காங்க, நிழல் படுமாகிலும் அந்த அளவுக்கு ரொம்ப பக்கத்தில் உடையாண்டாங்க. ஆமென். கர்த்தர் இந்த அற்புதத்தெல்லாம் செய்ய போகிறதுக்கு எல்லாரும் சோதனை பண்ணிடுமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு நாளில் குற்றவாளியாக நினைக்கவங்கெல்லாம் இன்னைக்கு பக்கத்தில் உடையாண்டாங்க. கட்டில்களை தூக்கிட்டு வராங்க. பிணியாளிகளெல்லாம் பக்கத்தில் உடையாண்டாங்க. கர்த்தர் இந்த அற்புதங்களெல்லாம் அன்றைக்கி அப்போஸ்தலர் காலத்தில் செய்தார். எப்படி இந்த அற்புதம் நடந்துச்சு? எல்லாரும் 120 பேர் அந்த மேல் வீட்டு அறையில் ஏறி ஜெபம் பண்ண. ஆமென். அந்த அனுபவம் எங்களுக்கு கிடைக்கணும் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இன்னொரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் நம்மளை இயக்கணும். ஒரு ஜெபம் பண்ணது கூட ஆவியானவர் நம்மளை இயக்கணும். அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் வாசிக்கும்போது ஆவியானவர் நம்மளை பார்க்கணும், நம்ம ஜெபத்தை தட்டி எழுப்பணும், நம்மளை இயக்கணும். ஆமென். ஆண்டவர் ஒரு டைரக்டர். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் அந்த பிலிப்பை தட்டி எழுப்பின மாதிரி எல்லாரையும் ஆவியானவர் தான் ஜெபிக்க வைக்கணும். ஒரு சாட்சி சொன்னால் கூட யார் சொல்ல வைக்கணும்? பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா நம்ம கொஞ்ச நாளாக இப்போ கடந்த 2 நாளாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாட்சி சொன்ன பிறகு யாருக்கும் எந்த சோதனை என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. சாட்சி சொல்லும்போது நான் நல்லா சுகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு சாட்சி சொன்ன பிறகு ஒரு மாதிரி பலவீனமாகிடக்கூடாது. அது கொஞ்சம் இருக்கும். அதை நம்ம நல்லா ஜெபம் பண்ணி அடித்தாதான் பலன் கிடைக்கும். ஆமென். ஆவியானவர் பிலிப்புவை பேசின மாதிரி நம்ம எல்லாட்டையும் இன்னும் நல்லா பேசணும். வசனத்து மூலமாக நல்லா பேசணும். 8ஆம் அதிகாரம் 28, 29 வாசிப்போம். ஆவியானவர் பிலிப்பிட்ட பேசுகிறாரு. மற்ற மக்கள்லாம் ரதத்தில் போவாங்க வருவாங்க. அந்த நேரம் ஆண்டவர் பிலிப்பிட்ட என்ன பேசுகிறாருன்னா, நீ போய் அந்த ரதத்தோடனே சேர்ந்து கொள்ளணும். இப்படி ஒரு வழி நடத்தல் நம்ம எல்லாரும் கிடைக்கணும். ஆமென். ஊழியத்துக்கு வரும்போதும் ஆவியானவர் நம்ம நடத்தணும். ஜெபத்துக்கு வரும்போதும் ஆவியானவர் நடத்தணும். சாட்சி சொல்லுறதுக்கும் ஆவியானவர் நடத்தணும். நம்ம சுயம் மாம்சமும் ஆவியும் போராடிட்டு கிடக்குன்னு பைபிளில் நிறைய வசனங்களில் போட்டிருக்கு. தேவனுடைய ஆவியினால் நம்ம நடத்தப்படணும். ஆமென். இதுக்காக நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். நம்மகிட்ட கிடக்க ஆவியும் பரிசுத்த ஆவியும் இந்த மாம்சீக ஆவியும் போராடிட்டு கிடக்கும். இந்த வசனத்தோட வாசிப்போம். ரோமரில் வாசிக்கும்போது 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் போட்டிருக்கு, தேவ ஆவியினால் நம்ம நடத்தப்படக்கூடிய அனுபவம். அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் போட்டிருக்கு, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய். நம்ம இதுக்காக ஜெபிக்க போகிறோம். பிலிப்பு ஆண்டவர் தேவ ஆவியினால் நிரப்புனார். ஆமென். அது நிரம்பி இருக்கனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ரதத்தில் யார் வரா?
நம்ம மந்திரி வந்துக்கிட்டு இருக்காப்புல, போய் எங்கே போய் ஏறிக்கலாம், ரதத்தில் ஏறிக்கணும். இப்படி ஒரு வழி நடத்தும் அபிஷேகம், இப்படி ஒரு வழி நடத்த நம்ம வீடுகளில் கிடைக்கணும். அப்படி கிடைச்சுன்னா ஒரு பிரயாணம் பண்ணால் கூட ஆவியான ஒரு வழி நடத்தல் கொடுப்பார். ஆமென். திடீர்னு பார்த்தா சிலர் இங்கே நிற்க மாதிரி இருந்து அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஏதாவது இங்கே சுற்றி வர மாதிரி இருக்கும். வழிநடத்தும் அபிஷேகம் நமக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம எங்கே போகணுமோ எங்கே போகக்கூடாதோ அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கும். ஆமென். அதனால் பிறனால ஒரு சோதனை வந்தால் ஆண்டவரே காப்பாற்றுங்கன்னா ஆண்டவர் காப்பாற்ற மாட்டார். வழி நடத்தும் அபிஷேகத்தோடு இருந்தால் தான் எங்கே போனாலும் ஒரு போராட்டமாக இருந்தாலும் காப்பாற்றி கொண்டு வந்துடுவார். ஆமென். அல்லேலூயா. இதுக்காக நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்காங்க. நம்ம எல்லாரும் விரும்பணும். ஆவியானவர் நம்ம எல்லாரையும் நடத்தும்படியா, ஆவியானவர் ஊழியத்தை நடத்தணும், ஆவியானவர் குடும்பத்தை நடத்தணும், ஆவியானவர் தான் தொழிலை நடத்தணும். அப்போ தான் அந்த தொழிலில் நஷ்டமே வராது. ஆமென். ஆவியானவர் நடத்தக்கூடியதில் எந்த ஃபால்ட்டும் இருக்காது, சாரியே அங்கே இருக்காது. அங்கே எலிசா அபிஷேகத்தோடு இருக்கார். அங்கே ஊருக்குள்ள தங்க முடியாத சூழ்நிலை, உன்னை வீடை மாற்றலாம்னு சொல்லுவாங்க. அங்கேயும் அந்த காலையும் நினச்சிருப்பாங்க வீடை மாற்றுறதுக்கு. அபிஷேகம் பண்ணப்பட்ட எலிசா சொல்கிறாரு, ஒரு தோண்டியை கொண்டாங்க, அதில் உப்பை போட்டு என்ன பண்ணுங்க கொண்டு வாங்குங்காரு. அபிஷேகத்தோடு போனால் ஆரோக்கியம் இல்லாத வீடு எல்லாம் ஆரோக்கியமாக மாறிட்டு. ஆமென். அங்கே குடியிருக்க முடியாமல் இருந்தாங்க. இவர் அங்கே போய் நம்ம ஜோம் பண்ணி தண்ணி தெளிக்க மாதிரி அவர் உப்பள்ளி போட்டு என்ன பண்ணிருக்காரு, ஜோம் பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லாம் சரியாயிட்டு, கிருமியெல்லாம் கிருபையாக மாறிடுது. ஆமென். அங்கே இருக்க குடியிருக்க முடியாத சூழ்நிலைலாம் நல்ல சூழ்நிலையை கர்த்தர் மாற்றினார். இதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அபிஷேகம் நம்ம ஊழியத்தை நடத்தணும். நம்ம எல்லாரையும் அபிஷேகம் தான் நடத்தணும். அன்னைக்கு மட்டும் பிலிப்பு அபிஷேகம் நடத்தலைன்னா மந்திரி எங்கள் வந்த போக்கிலே எங்கே இருப்பார், அவர் ஒரு நாட்டுக்கு போயிருப்பார். அவர் அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்திருப்பார், கஜானா பேக்கோடு வந்திருப்பார், அதே தான் வளர்ந்துருக்கும். ஆனால் அன்றைக்கி அபிஷேகத்தோடு இந்த பிலிப்பை நடத்தினால ஃபைனான்ஸ் மினிஸ்டரு ஒரு அபிஷேகம் பெற்ற ஃபைனான்ஸ் மினிஸ்டராக மாறிட்டார். ஆமென். நம்ம இந்த வசனம்லாம் ஜெபம் பண்ணும்போது நம்ம தேச அளவுக்கு இந்த ஜெப குறிப்பை எடுத்து கொண்டு போகணும். ஆமென். நம்ம தேசத்தில் இருக்க எல்லார் மேலேயும், எல்லா மினிஸ்டர்கள் மேலேயும் அபிஷேகம் இறங்கணும். பரிசுத்த ஆவியானவர் அவங்கள நடத்தணும். அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஃபெயிலியரும் என்ன பண்ணாது, வராது. இதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஊழியத்தை ஆவியானவர் நடத்தணும். பிலிப்பு ஆவியானவர் நடத்தினால அவருக்கு பாருங்கள் எல்லாம் கரெக்டாக பதில் சொல்லுதார். அவர் கேட்க கேள்விக்கும் இவர் சொல்லுத பதிலும் ரொம்ப கரெக்டாக இருக்குது. வாசிப்போம். அந்த ஒரு 2 வசனத்தை வாசித்து ஜெபிக்க போகிறோம். 30வது வசனத்தை வாசிக்கும்போது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா? இதெல்லாம் எப்படி இந்த கேள்வி கேட்க முடியும்? இதை யார் கேட்க வைக்கா? பரிசுத்த ஆவியானவர் தான் கேட்க வைக்காரு. ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறாங்களோ அவங்க தேவனுடைய புத்திரராக இருப்பாங்க. தேவ ஆவி இந்த பிலிப்புக்குள்ளே இருந்ததுனால ஆண்டவரே ஸ்டார்ட் பண்ணி விடுதாரு. ஆண்டவரே அவர்கிட்ட பேச வைக்கிறாரு. பொதுவாக மினிஸ்டர்கிட்ட எல்லாரும் என்ன பேசுவாங்க, நாட்டை பற்றி தான் அரசியல்லாம் பேசுவாங்க. ஆனால் இவர் ஊழியர் போய் பேசுகிறாரு, நீர் வாசிக்கக்கூடிய வசனம் உமக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு பாருங்கள் 31. அதற்கு அவன், பொதுவாக எல்லா பெரிய பதவியில் உள்ளவங்ககிட்ட ஏதாவது கேட்டால் எனக்கு எல்லாம் தெரியும்னு தான் சொல்லுவாங்க. இது தெரியுமான்னு கேட்டால் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிம்பாங்க. ஆவியானவர் இந்த ஊழியத்தை பிலிப்பு நடத்தினால இவர் கேட்ட கேள்விக்கு மந்திரி பதில் எப்படி இருக்குன்னா தரமான பதிலாக இருக்குது. ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு பின்னாலே சொல்கிறாரு. நீர் வாசிங்க. இதெல்லாம் ஒரு அரசியல்வாதி, ஒரு பெரிய மினிஸ்ட்ரு, அவர் ஒரு ஊழியக்காரராக கீழே நின்று பேசி போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஆவியானவர் 2 பேரையும் நல்லா நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. கடைசியில் பெரிய ஒரு பதவியில் உள்ளவர் சீட்டில் யார் கூட உட்கார வைக்கா, அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, உட்கார விட மாட்டாங்க. ஆவியானவர் 2 பேரையும் இயக்குனனால மினிஸ்டர் பக்கத்தில் யார் உட்காந்துருக்கா, இப்போ பிலிப்பு உட்காந்துருக்காரு. இந்த நம்ம சம்பவம் நமக்கு நல்லா தெரியும், நல்ல ஆழமான சம்பவம். கடைசியில் எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு பிலிப்பு அவர் ஊழியத்துக்குள்ளே போயிட்டார். மந்திரி அவர் நாட்டை பார்த்து அபிஷேகம் இல்லைன்னா என்ன நடக்கும், பிலிப்பும் மந்திரியும் சேர்ந்து எங்கே போயிடுவாங்க அரசு அங்கே அந்த நாட்டுக்கே போயிடுவாங்க. பிறகு பிலிப்பு பழைய ஏற்பாட்டெல்லாம் போட்டிருக்கு. நிறைய பேர் நான் போன இடத்துல ஒன்றும் சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன்,
நீ அரண்மனையில் அவ்வளோ பொருள் தந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன்பாங்க. கடைசியில் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா நல்லா சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் சிங்கம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அடித்து முளைக்கிறோம். அதே மாதிரி ஒரு சோதனை வராமல் இருந்தது காரணம் என்னென்னா, நம்ம எல்லாரையும் பிலிப்புவை ஆவியானவர் நடத்தினார். ஆமென். நம்ம எல்லாரும் இப்போ ஜெபிக்க போகிறோம் அந்த காரியத்துக்காக. ஊழியத்தை ஆவியானவர் நடத்தும்படியா, குடும்பத்தை ஆவியானவர் நடத்தணும். போன வாரங்களில் நல்ல இந்த ஜெபம், போன வாரம் புதன்கிழமையிலலாம் ஒரு நல்ல ஜெபம் பண்ணோம். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அந்த குறிப்பு போன வாரம் புதன்கிழமை இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணோம். அது எப்படி நடத்த முடியும்? ஆவியானவர் இருந்தால் தான் நடத்த முடியும். ஆமென். இல்லைன்னா வீடுகளில் அவ்வளோ ஓன்னு அலக்கழிச்சு நடக்கும். எல்லாரும் ஆளாலும் ஒன்று பேசுவாங்க, ஒரு முடிவு எடுக்க முடியாது. அபிஷேகம் இருந்ததுன்னா மந்திரி எவ்வளோ அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தார். மந்திரிக்கு கை தட்டினா போதும், இவர் கை தட்டினா போதும், யார் வருவா? படை தளபதிகள்லாம் பாஞ்சு வருவாங்க. ஆனால் அந்த பிலிப்புக்குள்ளே இருந்த அபிஷேகம் அந்த மந்திரியெல்லாம் அமைதியாக்கி வச்சது. அமைதியாக பேசுகிறாரு. ஆமென். நிறைய மந்திரிகள் உலகத்தில் இருக்காங்க, அங்கங்கே நிறைய மந்திரிகள் கிடக்காங்க. அவங்களெல்லாம் நல்லா ஆஃப் பண்ணி ஆண்டரில் கொண்டு வரணும்னா பிலிப்பு ஆவியானவர் ஏவ தொடங்கினது மாதிரி நம்ம எல்லாரையும் ஆவியானவர் நம்மளோட பேசணும். ஆமென். உணர்த்தணும். இதுக்காக நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்லேருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போஸ்தலரில் காத்திருப்பு ஜெபம் ஆரம்பித்து வச்ச ஆண்டவர் நமக்கு ஒரு காத்திருப்பு ஜெபத்தை கொடுத்துருக்கிறாரு. இதை எல்லாரும் பயன்படுத்தணும்னு ஜெபம் பண்ணோம். ரெண்டாவது எதுக்காக ஜெபம் பண்ணால், வெளியரங்கமான அற்புதம் நடக்கணும், வெளிப்படையான அற்புதம் நடக்கணும். அப்போ தான் வீடுகளில் உள்ளவங்களாம் ஒரு கண்ட்ரோலில் இருப்பாங்க, கீச்சு மூச்சுன்னு சத்தம் காட்ட மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. கர்த்தர் வெளியரங்கமான அற்புதங்களை கர்த்தர் செய்யணும். ஊழியக்காரர் வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்வதற்கு அனுகிரகம் செய்யணும். ஆமென், ஆமென், ஆமென். வசனம் சொல்லும்போது இருதயத்தில் உள்ளதெல்லாம் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். இருதயத்தில் என்ன நடந்துட்டு இருக்க நமக்கு வெளிப்படுத்தணும். ஆண்டவர் அந்த அளவுக்கு எல்லா இருதயங்களையும் மறைந்திருக்கிற கர்த்தர் இருதயத்துக்கு வேண்டிய வார்த்தைகளை அவர் தரணும். இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். 3வது குறிப்பு தான் இப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஊழியத்தை பிலிப்பை ஆவியானவர் ஏவன மாதிரி கர்த்தர் ஊழியத்தை ஆவியானவர் நடத்தணும். குடும்பத்தை ஆவியானவர் நடத்தும் போது யாராவது அங்கே சீறி பாயும் போது ஆண்டவரை என்ன பண்ணுவார், ஆஃப் பண்ணி போட்டுருவார், சத்தமாக அமைதியாயிருன்னு சொல்லிடுவார். இன்னொரு வசனத்தையும் வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால், அந்த வசனத்தை வாசித்து எனக்கு எடுத்த உடனே அங்கே தான் வந்து என்ன பண்ணுது, அந்த வசனத்தை நினச்சிட்டோம்னா நேரே எங்கே தான் போகுது, இருப்பிடம் படிக்கணும்னே இல்லை. நம்ம ஆவியாக நம்ம கைக்குள்ளே அபிஷேகமாக நம்ம வாயில், நம்ம கையில், நம்ம சரீரத்தில் வந்துட்டாருன்னா வசனத்தை திருப்பின உடனே எங்கே தான் போகணும், நேரே அங்கே தான். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 5வது வசனத்தை வாசி. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி, இந்த வார்த்தையெல்லாம் போன வாரம் புதன்கிழமை ஆண்கள் ஜெபத்தில் இந்த வார்த்தைகள்லாம் வந்தது. எல்லாம் இருதயத்தில் ஆண்டவர் தங்க எழுத்துக்களில் என்ன பண்ணிட்டாரு, எழுதி வச்சிருக்கிறாரு. ஊழியங்கிறது காட்சி 1 காட்சி 2 கிடையாது. ஊழியங்கிறது நம்ம நடைமுறையில் கொண்டு வரணும். ஆமென். ஊழியம் இன்னைக்கு முடிஞ்சு நாளைக்கு அந்த ஒரு ப்ரோக்ராம் கிடையாது. ஊழியத்தில் எந்த ப்ரோக்ராமும் கிடையாது. ப்ரோக்ராமில் தான் வந்து ஸ்டார்ட் ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிட்டு அது முடிஞ்சிட்டு. ஊழியங்கிறது நடைமுறையில் கொண்டு வர வேண்டியிருக்கு. ஆமென். நல்ல எவ்வளோ ஜெபம் பண்ணுறோமோ அந்த ஜெபத்தை நம்ம நடைமுறையில் கொண்டு வரணும். அங்கே 5-6 கொக்கரிச்சிட்டு தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அந்த அபிஷேகம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டுரும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்னு சொன்னால், பரிசுத்த ஆவி இருந்தால் தான் விசாரிக்க முடியும். ஆமென். எல்லாம் ஜெபம் போகிறோம். இந்த வார்த்தையை சொல்லி, ஆண்டவரே ஆவியானவர் ஊழியத்தை நடத்தணும். நம்ம ஊழியம் மட்டும் இல்லை, தேசத்தில் எல்லா ஊழியங்கள்லையும் ஆவியானவர் நடத்தணும். அங்கே என்னென்னலாம் தேவையில்லாத திட்டங்கள் எதுவும் இருந்தால் அதெல்லாம் ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டணும். அந்த மந்திரியை பார்க்க வச்சது ஒரு அபிஷேகம். ஆமென். மந்திரியை பார்க்க வச்சது ஒரு அபிஷேகம். மந்திரிகிட்ட பேசுறதுக்கு என்ன வார்த்தையை பேசணும், அது ஒரு அபிஷேகம். மந்திரியை பார்த்து நீங்கள் என்ன வாசிக்கீங்கன்னு கேட்க முடியுமா, முடியாது. ஆனால் கேட்க வச்சது ஒரு அபிஷேகம். அதுக்கு விளக்கம் சொல்கிறாரு, அது ஒரு அபிஷேகம். அவருக்கு அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் ஒரு தண்ணி தெரியுது, அது ஒரு அபிஷேகம். அவரை கீழே இறங்க வைக்கிது ஒரு அபிஷேகம். ஞானஸ்நானம் நான் பெறலாமான்னு கேட்க ஒரு விருப்பம் வந்துச்சு, அது ஒரு அபிஷேகம். கீழே இறங்குனாங்க, ஞானஸ்நானம் பெற்றாங்க. மறுபடி பிலிப்பு அவர் ஊருக்கு வந்துட்டார்.
இவர் நம்ம மந்திரி அவர் நாட்டை பார்த்து என்ன பண்ணிட்டாரு, போயிட்டார். இதெல்லாம் ஒரு அபிஷேகம். இதெல்லாம் யார் நடத்த முடியும்? பரிசுத்த ஆவியானவர் தான் நடத்த முடியும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் குடும்பத்தை நடத்தணும். ஆண்டவரே, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? ஆண்டவரே, சொந்த குடும்பத்தை நான் ஆண்டவரில் கொண்டு வரணும். ஆண்டவரே, அதில் பல கடினங்கள் இருக்கும். சொந்த குடும்பத்தில் நிறைய கடினமான சூழ்நிலைகள் உண்டு. அதெல்லாத்தையும் கர்த்தர் மாற்றும். ஆண்டவரே, குடும்பத்தில் இன்னும் மனம் திரும்பாதவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, மந்திரி மாதிரி இருக்கவங்க சீக்கிரம் மனம் திரும்பட்டும். ஆண்டவரே, ரொம்ப ஹைஃபையாக வாழ நினைக்கிறவங்கள கர்த்தர் நீ சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஜெபிக்கக்கூடிய விருப்பம் குடும்பங்களுக்குள்ள வரட்டும். ஆண்டவரே, ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாரையும் ஜெபத்துக்குள்ளே கொண்டு வரும். ஆண்டவரே, ஜெப விருப்பம் உண்டாகட்டும் ஐயா. எல்லாம் சொந்த குடும்பத்தை நாங்கள் நன்றாய் நடத்தணும். ஆண்டவரே, குடும்பத்தில் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் எங்கள் மேலே வந்துடக்கூடாதப்பா. அந்த அளவுக்கு நாங்கள் தெளிவான முறையில் குடும்பங்கள் நடக்கணும். ஆண்டவரே, எல்லாம் ஜெபம் பண்ணாலும் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணிடுவோம். சின்ன ஜெபமாக இருந்தாலும் எல்லாரோட சத்தமும் கேட்டணும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். பிலிப்புவை நடத்தின அபிஷேகம், பிலிப்புவை இயக்குன அபிஷேகம் ஆண்டவரே எங்களை நடத்தட்டும். ஆண்டவரே, குடும்பங்களை நடத்தட்டும். ஆண்டவரே, வீடுகளில் நிறைய மந்திரிகள் மாதிரி இருக்காங்க. ஆண்டவரே, அவங்களுக்கு எப்படி வசனத்தை சொல்லணும் எங்களுக்கு தெரியலப்பா. எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு, அவங்கள ஆண்டவரே மனம் திரும்புவதற்குள்ள வழி நடத்தக்கூடிய அளவுக்கு கர்த்தர் எங்களை ஒரு கருவியாய் நீர் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் சொந்த குடும்பத்தை நல்லா நடத்தணும். ஆண்டவரே, ஆமென், ஆமென், ஆமென். நீ ஆயத்தப்படு. உன்னோடு கூடின கூட்டத்தை, எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. அவர்களுக்கு காவலாளனா இருன்னு சொன்ன வார்த்தை 100க்கு 100 உண்மை. அது நடத்தக்கூடிய அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும். ஆண்டவரே, நிரப்பட்டும். ஆண்டவரே, நிரப்பட்டும். ஆண்டவரே, அபிஷேகம் நிரப்பட்டும் ஐயா. எல்லாம் ஜெபம் பண்ணிட்டீங்களா? அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும். ஆண்டவரே, ஆமென், ஆமென். எதிர்ப்பின் சக்திகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும் ஐயா. எதிர்த்து நிற்கக்கூடிய ஆயுதங்கள் ஒன்றுமில்லாமல் போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எங்களை ஒரு பிலிப்புவா பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை ஒரு பிலிப்புவா பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆவியான ஒரு பிலிப்பை ஏவ தொடங்கினது போல எங்களை நீர் ஏவ தொடங்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபங்களில் எங்கேயுமே மனம் திரும்பாதவங்க ஜெபங்களில் மனம் திரும்பக்கூடிய காலம் சீக்கிரமாய் வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்ய போகிறதுக்காக எல்லாரும் நன்றி சொல்லிடுமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிலிப்புவை இயக்குன அபிஷேகம் நம்மளை இயக்கணும். ஆமென். நம்மளோட பேசுகிறவங்களுக்குள்ள ஆவியானவர் உள்ள கிரியை செய்யணும். அதான் இந்த வசனம் வாசிக்கும்போது அடிக்கடி யோசிக்கிறது என்னென்னா, பிலிப்பு சத்தியத்தை சொல்லிகிட்டு இருக்கும்போதே இந்த ரதத்தில் போகும்போதே லெஃப்ட் சைடில் என்ன தெரியுது? தண்ணி வந்துடுச்சு. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அதிசயம். அன்னைக்கு தண்ணி வந்தனால அவர் சொல்கிறாரு, நான் ஞானஸ்நானம் பெறலாமா அப்படின்னு மெதுவாக கேட்காரு. தண்ணீர் இருக்கிறதே அப்படிம்பாரு. 8வது அதிகாரத்தில் பாருங்கள். இவ்விதமாய் அவர்கள் பிரசங்கம் நடக்கும்போதே மாற்றம். 35வது வசனத்தை வாசிப்போம். 8ஆம் அதிகாரம். நல்ல பிரசங்கம் நடந்து முடியும் போது நம்ம மேலே உள்ள அபிஷேகம் நிறைய பேரை கர்த்தர் சந்திப்பார். நிறைய பேர் பிரசங்கத்துக்கு பின்னால் பிரசங்க நேரம் சிலருக்குமா அசதியாக இருக்குது, பிரசங்கம் எப்போ முடியும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் அபிஷேகத்தோடு அந்த வார்த்தை வரும்போது தூங்குதவங்களாம் நல்லா பிரைட் ஆகிடணும். ஆமென். தூங்குதவங்களாம் பிரைட் ஆகிட்டாங்க. பிலிப்பு எப்படி பிரைட்டாக இருக்கார் பாருங்க. 36வது வசனத்தை வாசிக்கும் போது, விவிதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு இவ்வளோ ஒரு அற்புதம். ரதத்தெல்லாம் ஓரமாக நிப்பாட்டிட்டாங்க. அபிஷேகம் பெற்றவுடனே ரதத்தெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ஓரமாக நிப்பாட்டியாச்சு. இப்போ 2 பேரும் நடந்து வராங்க. ஆவியான ஒரு கிரியை செஞ்சுருப்பார். சீக்கிரம் நடந்து போங்க, பக்கத்தில் என்ன இருக்குது? தண்ணீர் இருக்குதுன்னு கொண்டு போயிட்டார். கடைசியில் மந்திரி கேட்கார். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதுக்கு ஒரு தடை இல்லையாப்பா, இப்படி கேட்டால் தான் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பு அந்த இறங்கி அந்த மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். ஆமென். நம்ம மூலமாக நிறைய பேர் ஆண்டவரில் வரணும். ஆமென். ஆண்டவர் நம்ம கேட்குறது, ஆண்டவர் கடைசி காலம் வந்தாச்சு, இந்த கடைசி காலத்துக்கு முன்னால் எல்லாருக்குள்ளேயும் ஒரு எழுப்புதல் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு எங்களை ஒரு கருவியான பண்ணுங்க, பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போஸ்தலர்களை பயன்படுத்தின ஆண்டவர்
நம்மை நிச்சயமாக பயன்படுத்துவார். ஆமென். பிலிப்புவை பயன்படுத்தின ஆண்டவர் நம்ம நிச்சயமாக பயன்படுத்துவார். ஆண்டவர் பயன்படுத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னொரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் பவுலுக்கு ஆரம்பத்திலேருந்தே ஆண்டவர் பவுலை நல்லா பயன்படுத்தினார். ஆமென், ஆமென். 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும்போது பவுலை பற்றி போட்டிருக்கு. அவருக்கு எடுத்த எடுப்பிலே பவுலை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். ஆமென். அது காரணம் 28ஆம் வசனம், அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்கும் வரத்து ஊழியங்களில் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஆமென். அப்படின்னா அதனால் லீவே என்ன பண்ணல, போடலை. பவுல் லீவே போடல. அதனால தான் பவுலுக்கு பின்னால் இந்த அப்போஸ்தலரில் வாசிக்கும் போது கப்பல்லாம் சேதமாகுது. பலகையில் கடந்து என்ன பண்ணுவாங்க, நீச்சல் பிடிச்சிக்கிட்டு கிடக்காங்க, விடிய விடிய கடலில் கிடக்காங்க, ஒன்றுமே செய்யலை. ஆமென். தெம்பாக இருந்தார். மெலித்தா தீவுக்காரங்க தான் நோயாளியாக கிடந்தாங்க. மெலித்தா தீவில் உள்ளவங்க நோய் வாய்ப்பட்டு இருந்தாங்க. இவர் விடிய விடிய தண்ணியில் கடந்தும் எப்படி இருக்கார், நல்லா இருக்கார். எல்லோரும் போக்குவரத்து ஊழியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆமென். பவுலை பற்றி இந்த 9ஆம் அதிகாரத்தில் நிறைய காரியங்களை போட்டிருக்கு. தேவ சித்தத்தை நிறைவேற்றின பவுலை பற்றி போட்டிருக்கு. 6வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய, அப்படி கேட்டு ஊழியத்துக்குள்ள வந்தார். ஊழியத்தில் ஆண்டவர் நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய போகிறேங்கிறது ஆண்டவர் கேட்கல. ஆண்டவருக்காக நீங்கள் ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லுறது நல்லா இருக்கா? ஆண்டவர் என்ன சொல்லுதாரோ அதை செய்கிறது நல்லா இருக்கா? ஆண்டவர் என்ன சொல்லுதாரோ அதை செஞ்சால் போதும். ஆண்டவருக்காக ஏதாவது செய்யுங்க அப்படின்னா ஆண்டவர் கை என்ன பண்ணிடுது, குறுகி போயிட்டுன்னு அர்த்தம். ஆண்டவர் கை குறுகி போகலை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்ச அந்த அபிஷேகம் தான் அப்படி செய்ய வைக்குது. இல்லைன்னா அவர் லைன் மாதிரி எங்கேயோ போயிருப்பார். பிறகு பார்த்தீங்கன்னா அவரை பற்றி போட்டிருக்கு, அவர் இப்போ பவுலை போய் தேடுதாங்க. ஆண்டவரே சொல்கிறாரு 11வது வசனத்தை வாசிக்கும்போது, ஸ்ட்ரெயிட் ரோடு. அன்னைக்கே ஆண்டவர் தெருக்கு பேர் என்ன பண்ணியிருக்காரு, ஆமாம், நேர் தெரு. இப்போ நம்ம அடையாளம் சொல்லும்போது நம்ம வீடு இங்கே இருக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பைபிள் வந்து அறிவியலுக்கு அப்பாற்பட்டது. அறிவியலுக்கு இந்த வானிலை ஆராய்ச்சி மையத்தில் கூட சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் பல ஆராய்ச்சியை கணிச்சு சொன்னாலும் எங்கேயுமே நடக்காத ஒரு காரியம்னு சொன்னாங்க. அதான் உலக தோற்றம் முதற்கொண்டு யாருக்குமே செய்யாத காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறாரு, செய்ய தொடங்கிட்டார். இன்னும் வல்லமையாக செய்ய போகிறாரு. ஆண்டவர் பைபிளில் நேர் தெரு பேர் போட்டிருக்கு. நம்ம இந்த உலகத்தில் உள்ள எல்லா பேர் பலகையெல்லாம் எங்கே இருக்குது? இந்த டிராஃபிக்கில் பற்றி சொல்லுவோம், ரொம்ப சத்தமாக இருக்குது அப்படிமோ, அது கூட பைபிளில் இருக்குது. அந்த இது கடை என்று ஓடும்னு இருக்குது. இயந்திர சத்தத்தை பற்றி போட்டிருக்கு, மிஷின் சத்தத்தை பற்றி போட்டிருக்கு. இயந்திர சத்தங்கள்லாம் அமைதியாக இயந்திர சத்தங்கள்லாம் கேளாமல் போகும்லாம் போட்டிருக்கு. ஆமாம், கேட்காமல் இருக்குன்னு போட்டிருக்கு. இன்னைக்கு உள்ள இயந்திரங்கள்லாம் அன்னைக்கே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, எழுதி வச்சாச்சு. கடைசியில் ஆண்டவர் சாட்சி சொல்கிறார் 11ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது. இப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் நம்ம எல்லாரும் கிடைக்க முடியா? அப்போஸ்தலர் காலத்தில் பவுலை வல்லமையாக பயன்படுத்தின மாதிரி நம்மளையும் பயன்படுத்துவார். ஆமென். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பவுலை பற்றி சொல்லும்போது ஞாபகம் வந்துச்சு. இந்த உலகத்துக்குரிய அறிவியலில் ரொம்ப ஸ்டாண்டர்டாக உள்ளது என்னென்னா, கதவுல வந்து ஒரு லென்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. மெயின் கதவுல வச்சுருப்பாங்க, வெளியில் யார் வரான்னு பார்க்கறதுக்கு. அதை யார் காலத்தில் இருந்திருக்கு? இந்த பேதுரு காலத்தில் இருந்திருக்கு. பேதுரு காலத்தில் அந்த பேதுரு சிறைச்சாலையிலேருந்து விடுதலை வரும்போது அந்த ரோதை அம்மா என்ன பண்ணுவாங்க, கதவுல உள்ள தோரத்தை வழியாக பார்ப்பாங்க. பார்த்த உடனே உள்ளே போய் சொல்லுவாங்க, யார் வந்திருக்கா அப்படிம்மா. உள்ள ஒருத்தரும் என்ன பண்ண மாட்டான், நம்ப மாட்டாங்க. அதெல்லாம் அவர் வந்திருக்க மாட்டார், அவரோட தூதனாக இருக்கலாம் அப்படி இப்படிம்பாங்க. கடைசியில் வந்து அம்மா போய் பார்த்த தோரம் என்ன தோரம் தான், இந்த கதவுல இந்த லென்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் பாதி நாள் ஒன்றும் தெரியாது. பெரிய கதவுல லென்ஸ் வச்சுருப்பாங்க, சில நாள் தெரியாது. இப்போ எல்லார் வீட்லேயும் சிசிடிவி கேமரா வச்சு வாசலில் யார் நிற்கான்னு உள்ளே பார்த்துக்கலாம். அன்னைக்கே ஆண்டவர் சிசிடிவி கேமராலாம் அன்னைக்கே மாட்டிட்டார். அல்லேலூயா. அன்னைக்கே என்ன பண்ணியிருக்காரு, கதவு தோரத்தில் அந்த அம்மா ரோதை அம்மா போய் என்ன எட்டி பார்த்தாங்க. இப்படிலாம் பைபிளில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி இருந்த எந்த புதிய கண்டுபிடிப்போம்
அன்னைக்கே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, கண்டுபிடிச்சிட்டார் எல்லாமே. இப்போ ஒரு லிஃப்ட்டு கூட நம்ம லிஃப்ட்டு கூட மேலேருந்து என்ன பண்ணாங்க, இறக்குனது லிஃப்ட்டு தான். மேலேருந்து இறக்கு என்ன பண்ணாங்க, திமிருவாதக்காரனை தூக்கி கொண்டு மேலேருந்து 4 பேர் சேர்ந்து கட்டிலோடு என்ன பண்ணுறாங்க, இறக்குனாங்க. அது ஒரு லிஃப்ட்டுக்கு ஒரு மாடல் மாதிரி நான் அப்படி நினச்சிக்கிடுவேன். நான் அப்படி வசனம் வாசிக்கும் போது ஆண்டவர் இப்படிலாம் பேசுகிறேன்ல, கொஞ்சம் நேரம் கழித்து வாசிக்கும் போது அப்படி உணர்த்தல என்ன இதையும் சேர்த்து என்ன ஒன்று இப்போ அந்த வாசிக்கும் போது ஞாபகம் வந்துச்சு. அந்த கதவுல தோரத்து வழியாக பார்த்தாங்களா, அது இன்னைக்குரிய நவீன காலத்தில் அதுவும் ஒரு முக்கியமானது தான். யார் வரான தோரத்து வழியாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி அன்றைக்கி அந்த அம்மா அன்னைக்கே பார்த்தாங்க. மேலே ஓட்டை பிரித்து மேலேருந்து என்ன வருது, லிஃப்ட்டு கீழே இறங்குது. அப்புறம் இன்றைக்கி நிறைய ஃபுட் சர்வீஸ் பண்ணுவாங்க, சொமோட்டோ. நிறைய பேர் சாப்பாடு ஆர்டர் பண்ணால் வீட்டில் கொண்டு கொடுப்பாங்க. எலியாவுக்கு அன்னைக்கு ஆண்டவர் எது மூலம் கொண்டு வந்துட்டார், காக மூலமாக கொண்டு வந்துட்டார். அன்னைக்கு முதல் நாள் ஃபுட்டு டெலிவரியே என்ன தான் என்வி தான் கொண்டு கொடுத்துருக்கு. அதனால் சொமோட்டோம்பாங்க. அது மாதிரி ஆண்டவர் பைபிளில் நிறையா சம்பவங்களை எழுதி வச்சுருக்கிறாரு. எங்கே போய் பார்த்தாலும் இன்றைக்கி இருக்க இந்த கடைகளில், ஜவுளி கடையில் ட்ரெஸ்ஸை தொங்க போட்டிருப்பாங்க. அன்னைக்கு தபித்தாலம்மா வீட்டில் ட்ரெஸ்ஸை என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ட்ரெஸ்ஸை தான் எல்லாம் தொங்க போட்டு காமிச்சிட்ருக்காங்க. இந்த பாருங்கள் பாருங்களா, எல்லாம் நம்ம பைபிள்லே இருக்குது. பைபிளில் எல்லா சம்பவங்களும் எழுதப்பட்டிருக்கு. இந்த பவுல் போக்குவரத்து ஊழியத்தில் திறமசாலியாக இருந்தார். ஆமென். பவுலை பற்றி ஆண்டவர் சொல்லுவார், ஸ்ட்ரெயிட் ரோடில் போனால் அங்கே ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் ஒருத்தர் இருக்கார். அங்கே யார் பண்ணியிருக்கா, ஆமாம் தேடுங்க, அங்கே பவுல் என்ன பண்ணிகிட்ருக்காரு, ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமென். இந்த அபிஷேகத்தை நம்ம தரும்படியா 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமார் என்ற ஆலயங்களில், இதெல்லாம் பின்னால் பவுலை பயன்படுத்தக்கூடிய ஒரு பேஸ்மெண்ட்டு. இதுக்கெல்லாம் சேர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை பவுலை பயன்படுத்தின மாதிரி எங்களை பயன்படுத்துங்க. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை எப்படி செஞ்சார், பவுலை போய் தேடுங்க. அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பார். எங்களை ஒரு ஜெப ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே. நாங்கள் போக்குவரத்து ஊழியத்தில் ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கணும் ஆண்டவரே. ஊழியத்துக்கு வர போக அந்த பவுல் பிஸியாக இருந்தார். ஊழியத்துக்கு வர்றது போகிறதுல தெளிவாக இருந்தாரப்பா. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்குதுன்னு கேட்டு தேவ சித்தத்தை கரெக்டாக செஞ்சிட்டாரு. அப்போஸ்தலனாகிய பவுல்னு சொல்லி ஒரு பேர் வாங்கிட்டாரு. ஆண்டவரே எங்களை ஒரு பவுலாக பயன்படுத்துங்க. இல்லை ஜோமன், எங்களை ஒரு பவுலாக பயன்படுத்துங்கப்பா. எங்கள் ஜெபம் ஆண்டவரே, எங்கள் ஊழியங்கள்லாம் பவுல் செஞ்ச ஊழியம் மாதிரி இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை ஒரு பவுலாக பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் கண்கள்லேருந்து செதில்கள்லாம் விழுந்துடுது, பவுலாக கர்த்தரை பயன்படுத்துவார். ஆமென், 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 ஆமென். எல்லாம் ஜெபம் பண்ணு. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை ஒரு பவுல், நாங்கள் ஒரு பவுல் அப்பா, நாங்கள் ஒரு பவுலாக எங்களை பயன்படுத்தணும் ஆண்டவரே. எங்களை ஒரு பவுலாக நீங்கள் பயன்படுத்துங்க. நான் பேசுகிற வார்த்தைகள், உபதேசங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கட்டும் ஆண்டவரே. அதில் எந்த கதைகளும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லக்கூடிய உபதேசங்கள் எல்லாம் ஆவியினால், வார்த்தையினால் ஆண்டவர் சாரமேறினதாக இருக்கணும் ஆண்டவரே. நான் ஜெபிக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே நீர் தரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கணும் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை ஒரு பவுலாக பயன்படுத்துங்க, எங்களை ஒரு பேதுருவாக பயன்படுத்துங்க, எங்களை ஒரு பிலிப்புவாக பயன்படுத்துங்க, எங்களை ஒரு அப்போஸ்தலர்களாக பயன்படுத்துங்க, எங்களை ஒரு போதகர்களாக பயன்படுத்துங்க, எங்களை ஒரு மிஷினரியாக பயன்படுத்துங்க. இந்த ஊரில் நான் எங்களுக்கு எந்த ஊழியத்தை நீர் வைத்திருக்கீங்களோ அதை செய்து முடிக்கக்கூடிய கிருபை வரங்களும் செயல்படட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய வரங்கள், கனிகள்லாம் செயல்படட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய ஊழியங்கள் செயல்படட்டும் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை நாங்கள் முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்கள் வீட்டை கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையே ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை கர்த்தர் நல்லா பயன்படுத்தினார், நல்லா நடத்தினார். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்ல ஒரு ருசியான, நல்ல சூடான வார்த்தைகள். அவர் சொன்ன வார்த்தையில் ஒவ்வொன்றும் நல்ல தரமான வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியான பவுலை வல்லமையாக பயன்படுத்தின காரணம், அவர் போக்குவரத்து ஊழியத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தார் ஆண்டவரே. அவர் தாமதமின்றி ஊழியம் செஞ்சிட்டார் ஆண்டவரே. லேட் இல்லாமல் ஊழியத்தை செய்தாரப்பா. இந்த கிருபைகள்லாம் எங்களுக்கு உண்டாகட்டும் ஐயா, இந்த வல்லமை எங்களுக்கு உண்டாகட்டும் ஐயா, இந்த அபிஷேகம் உண்டாகட்டும் ஐயா. நாங்கள் எங்கே இருந்தாலும் அப்போஸ்தலராக பயன்படணும் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த குறிப்புக்காக ஜெபிக்கும் போது சொல்லிகிட்டே இருந்தேன், ஒவ்வொரு குறிப்பாக என்ன பண்ணும் ஆட் பண்ணிகிட்டே இருப்பான்னு சொன்ன மாதிரி பவுலுக்கு ஆண்டவர் கேட்ராக்ட் ஆப்ரேஷன்லாம் என்ன பண்ணியிருக்காரு.
அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 18ஆம் வசனத்தில் பாருங்கள், அவன் கேட்ராக்டு ஆப்ரேஷன் பண்ணதாங்கல்ல, கண் புற என்ன பண்ணுது, விழுந்துடுது. 18ஆம் வசனத்தை வாசிங்க, 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. இதெல்லாம் வாசிக்கும்போது நமக்கு என்ன தெரியணும்னா, கண் ஆப்ரேஷன் அப்போவே என்ன பண்ணியிருக்கார். கேட்ராக்ட் ஆப்ரேஷனை உலக கண்ணை தூக்கிட்டு என்ன பண்ணிட்டார், ஆவிக்குரிய கண்ணை மாட்டிட்டார். உலக கண்ணு ஃபுல்லாக எப்படி இருந்துச்சுன்னா சீறி பாஞ்சிக்கிட்டு இருந்தது. அவன் பார்வையே எப்படி இருக்கும், அப்படி தான் பார்த்துருப்பார், சீறி பாஞ்சிருப்பார். ஆவிக்குரிய கண்ணை எப்படி மாத்துறாருன்னா, கண்டடக்க செதில்கள்லாம் என்ன பண்ணுது. ஆமென். இப்படி பைபிளில் நம்ம எல்லாத்தையும் எப்போ வாசிக்கிறோமோ, எத்தனை தடவை வாசித்தாலும் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நிறைய விஷயங்களை நினைவுபடுத்துவார். இதெல்லாம் இங்கே உள்ளது தான் பாருன்னு பாரு. அதே மாதிரி இந்த கண் செக் பண்ணும்போது அங்கே எழுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து வாசிப்பாங்க. இது தெரியுதான்னு கேட்பாங்க, தெரியலம்பாங்க. அப்புறம் ஒரு லென்ஸை மாற்றுவாங்க. ஆண்டவரே அந்த லென்ஸை மாற்றிருக்காரு. கண்ணு தெரியாத மனுஷனை செக் பண்ணும்போது ஆண்டவரே கேட்பாரு, உனக்கு என்னத்தை காண்கிறாயின்னு கேட்பாரு. அவர் சொல்லுவார், எனக்கு என்ன தெரியுது, மரமாக தெரியுதும்பாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா கண்ணை மூடி என்ன பண்ணி திறந்து ஜெபம் பண்ணி இப்போ அது கூட பாரும்பாரு. அப்படி ஒவ்வொரு நேரமும் பார்த்து கடைசியில் பார்த்தா நல்லா கண்ணை தெளிவாக்கிடுவார். ஆமென். இதெல்லாம் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியம். உலகத்தில் நடக்கக்கூடிய காரியத்தை ஆண்டவர் எங்கேயே எழுதி வச்சிருக்கிறாரு, பைபிள்லே எழுதி வச்சிட்டார். ஆமென். ஆண்டவர் இந்த அளவுக்கு ஊழியர்களை வல்லமையாக பயன்படுத்தினார். ஆமென். ஒரு பாடலை பாடி நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரோட அப்போஸ்தலர் நாட்டில் ஊழியத்தை வச்சு நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமென். அப்போஸ்தலர் கால ஊழியங்களில் அப்போஸ்தலரில் ஆண்டவர் நல்லா பயன்படுத்தினார். அவங்க எங்கே ஏறிட்டாங்க, மேல் வீட்டறையில் ஏறினாங்க. அந்த அனுபவத்தை தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஊற்று தண்ணீரே, தேவ ஆவியே, ஜீவ நதியே, பொங்கி பொங்கி வா. ஆமென். ஆமென். இந்த ஆவியான நம்ம எல்லாரும் நிரப்பும்படியா. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஊற்று தண்ணீரே, எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே, என் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே, எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோம் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியோம் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆமென். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே, எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே, பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே, எந்த தேவ ஆவியே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஆமென். தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே, எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே, எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே, பொங்கி பொங்கி வா. ஆமென். மேல் வீட்டரை ஜெப அனுபவம் வேணும்னு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் இருந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருப்பு ஜெபம் பெரிய எழுப்புதலை கொண்டு வந்துட்டு. ஆமென். காத்திருப்பு ஜெபம் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு, நல்ல ஊழியர்களை உருவாக்குனுச்சு. காத்திருப்பு ஜெபம் பண்ணனால அங்கே அப்போஸ்தலரை நல்லா பயன்படுத்த ஆரம்பித்தார்.
அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். காத்திருப்பு ஜெபத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு விருப்பம் கிடைக்கணும். ஆமென். எப்படியாவது ஜெபம் பண்ண போகணுங்கிற விருப்பத்தை கர்த்தர் எல்லாத்தையும் தரணும்னு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். ரெண்டாவது இதுக்கு ஜெபம் பண்ணால் வெளியரங்கமான அற்புதம் என்ன பண்ணணும், நடக்கணும். வெளியரங்கமான அற்புதம் நடக்கணும். ஊழியங்களில் நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு, போராட்டங்கள் இருந்துச்சு. ஊழியர்கள் நல்லா ஜெபம் பண்ணி அந்த போராட்டத்தெல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. ஆமென். மூணாவது எதுக்கு ஜெபம் பண்ணோம்னா, ஆவியானவர் நம்மளை இயக்கணும். ஆமென். ஆவியானவர் இயக்கணும். பிலிப்பு ஆவியானவர் இயக்குனனால மந்திரி ரதத்தில் இருந்தவர்லாம் கீழே இறங்கிட்டார். ஆமென். அதே மாதிரி பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா நம்ம நாகமான் எங்கே இருந்தார், குதிரை மேலே ஏறி உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். பிறகு தன்னால் என்ன பண்ணார், கீழே இறங்கிட்டார். இறங்கி தண்ணியில் முங்கவே மாட்டேன்னாரு. பிறகு ஆண்டவர் என்ன பண்ணார், அவரே முங்க வச்சுட்டார். நல்லா முங்கி 7 இடம் முங்கி எழுந்திரிச்சார். உடம்பு நல்லா கிளியர் ஆகிடுது. ஆமென். இதெல்லாம் அபிஷேகம் இருந்தால் தான் கீழே இறங்க வைக்க முடியும். எலிசா வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு வெளியே வந்தாரா, வரவே இல்லை. வீட்டுக்குள்ளே உள்ளே உட்காந்தே சொல்லுவார், நாகமான 7 இடம் யோர்தானில் போய் என்ன பண்ணுங்க, முங்குங்கார். அவர் இறங்க மாட்டேங்கார். வீணார். அபிஷேகம் நமக்குள்ளே இருந்ததுன்னா மந்திரிகளெல்லாம் கீழே ரதத்தை விட்டு கீழே இறங்க வச்சுது. நாகமான எங்கேருந்து கீழே இறக்கி விட்டுது, குதிரையை விட்டு கீழே இறக்கி விட்டுட்டு கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்தார். அதுக்கப்புறம் நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணோம். ஆவியானவர் நம்மளை நடத்தணும்னு ஜெபம் பண்ணோம். ஆமென். அதை எல்லாம் விரும்பணும். ஆமென். ஆவியானவர் குடும்பத்தை நடத்தணும். ஆவியானவர் தான் ஊழியத்தை நடத்தணும். தொழில் ஆவியானவர் தான் நடத்தணும். அப்போ தான் ஆண்டவருக்கு தெரியும் அங்கே என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும். அதை தடுத்து நிறுத்துவார். அதுக்காக ஜெபம் பண்ணோம். கடைசியாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்க காரியம் என்னென்னா, ஆவியானவர் பவுலை பயன்படுத்தினார்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். அவருக்கு கண்ணில் கேட்ராக்ட் ஆப்ரேஷன்லாம் என்ன பண்ணியிருக்காருன்னு ஜெபம் பண்ணோம். ஆமென். மீன் செதில்கள்லாம் கண்ணை விட்டு என்ன பண்ணிடுது, விழுந்துட்டு. இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் பைபிளில் லேசாக எழுதப்பட்டிருக்கு, சும்மா சாதாரணமாக எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் அதே மாதிரி யோசேப்பில் இருந்து நம்ம அன்னைக்கு நம்ம ஆண்கள் ஜெபத்தில் தியானித்த வசனம் தான். யோசேப்பு அங்கே சாப்பாடு யோசேப்பிட்ட மட்டும்தான் இருக்குது. மக்கள் எல்லாம் தேசத்தில் எல்லாம் பஞ்சத்தில் இருக்காங்க. இன்றைக்கி லோன் கொடுக்காங்க எல்லாம். அன்னைக்கு தான் யோசேப்பு ஆரம்பித்து வச்சுருக்கார். ஆமென். இன்றைக்கி லோன் கொடுக்கறதெல்லாம் யோசேப்பு தான் ஆரம்பித்து வச்சுருக்கார். உங்களோட கடைக்கெல்லாம் கொண்டு வாங்கினார். எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணாங்க, கொடுத்து சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க. அது சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, காலி ஆகிட்டு. பிறகு சொன்னாங்க, எனக்கு ஒன்றுமே இல்லை, என்ன உங்கள்கிட்ட இடங்களெல்லாம் என்ன பண்ணுங்க, பத்திரத்தெல்லாம் அள்ளி கொண்டு அடை வச்சு சாப்பிட்ருக்காங்க. பிறகு பார்த்தா அதுவும் காலியாக போச்சு. பிறகு ஆடு மாடுகள்லாம் என்ன பண்ணுங்க, அதான் எல்லாம் நிறையா மாட்டுக்கு காதில் என்ன போட்டிருக்கோம், ஆமாம் ஒரு சிம்பிளை போட்டு விட்டுருக்கோம். அதெல்லாம் யோசேப்போட ஃபார்முலா. ஆமென். உலகத்தில் நிறைய கண்டுபிடிப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்தவங்களுக்காக மாவட்டி சொல்ல வேண்டியிருக்கு. கதவுல வெளியில் ஓட்டையில் யார் நிற்கான்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு லென்ஸ் ஒன்று இருக்கும். அன்னைக்கு பேதுருவை ரோத அம்மா அதெல்லாம் பார்த்துருக்காங்க. அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பைபிளில் எல்லாம் கண்டுபிடிப்போம். ஆவியானவரே எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். ஆமென். கடைசியாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போஸ்தலர் காலத்தில் கொர்நேலியு வீட்டில் நடந்த எல்லாரும் நல்ல பதவியில் இருக்கும்போதே நல்ல ஆண்டவர்கள் இருக்கணும். ஆமென். ஏன்னா நிறைய ரிட்டையர்ட் ஆன பிறகு ஊழியத்துக்கு வருவாங்க. ரிட்டையர்ட் ஆன பிறகு ஒருத்தர் என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு வடம் கூட போட மாட்டாங்க. ரிட்டையர்ட் ஆகுதுக்கு முன்னால் எல்லாரும் ஊழியத்துக்குள்ள வந்துடணும். ஆமென். 10ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், இந்த அவர் நல்ல ஆன் டைமில் இருக்கார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கும் போது, 100க்கு அதிபதி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே, பிஸியாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே கொர்நேலியு நல்ல ஜெப ஆவியில் இருந்தார். ஆமென். அதனால தான் அவர் வீட்டு ஜெப கூட்டம் ஒரு எழுப்புதலாக இருந்துச்சு. இதுக்காக நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் நிறைய பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருப்பாங்க, ஜீப்லேயே போவாங்களா இருக்கும், நிறைய திறமைசாலிகளாக இருப்பாங்க. அந்த பதவியில் அந்த பணியில் இருக்கும்போதே நல்ல ஊழியம் செய்யணும். ஆமென். அவர் பாருங்கள், அந்த ஊழியத்துக்கு யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுத்து உட்கார வச்சுருக்காருன்னா, வீட்டில் உள்ள நல்ல ஸ்பெஷலான ஆட்களெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காரு. 24வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் வளவைத்து, இவர் நல்ல மிலிட்ரி ஆஃபீஸராக இருந்தனால சொந்தக்காரங்களாம் என்ன வந்துட்டாங்க. ஏன்னா இவர் கையில் படை தளபதிகள் இருப்பாங்க, ஏகப்பட்ட மக்கள் இவருக்கு போனால் எல்லாரும் சல்யூட் அடிப்பாங்க. சல்யூட் அடிப்பாங்கல்ல. ரிட்டையர்ட் ஆன பிறகு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, சல்யூட் அடிக்க மாட்டாங்க. இப்போ பதவியில் இருக்கார் கொர்நேலியு, வாராருனால எல்லாரும் மார்ச் ஃபாஸ்ட்டில் நடப்பாங்க, நல்லா சல்யூட் அடிப்பாங்க.
அதனால் இவர் சொந்தக்காரங்க உறவின் முறையாரெல்லாம் வீட்டுக்கு என்ன பண்ணியிருக்காரு, கூப்பிட்டு வந்திருக்காரு. ரிட்டையர்ட் ஆனதுக்கு முன்னாலே ஆண்டவர்கள் என்ன பண்ணிட்டார், வந்துட்டார். ஆமென். நம்ம எல்லாம் ஜெபம் போகிறோம். ஆண்டவரே, கொர்நேலியோ அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே ஆண்டவரில் வந்தார். அதனால் அவர் வீட்டில் தான் எழுப்புதல் ஜெப கூட்டமே நடக்கு. ஆமென். எழுப்புதல் ஜெப கூட்டம் அவருக்கு வீட்டில் நடந்துச்சு. நல்லா ஆச்சரியமாக ஆண்டவர் பயன்படுத்தினார். இந்த மாதிரி ஜெப கூட்டம் எல்லா வீடுகளையும் இப்படி ஜெப கூட்டம் நடக்கும்படியா ஜெபிக்க போகிறோம். பேதுரு சாதாரணமாக தான் உபதேசம் பண்ணுதார். ஆண்டவர் பரிசுத்த ஆவியை பற்றி சின்ன உபதேசம் பண்ணுதார். கடைசியில் பார்த்தா வசனத்தை கேட்ட எல்லார் மேலே என்ன வந்துட்டு 44 வசனத்தை எல்லாம் சேர்ந்து இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணார், இறங்கினார். ஆமென். இந்த வார்த்தையை சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நம்ம வீடுகள்லாம் இப்படிப்பட்ட வீடாக ஆண்டு மாற்றணும். ஆமென். ஆமென். ஜோமனுமா எல்லாரும் 33 வசனம் கூட வாசிக்கலாம், நல்லாயிருக்கும். வாசிய நல்லாயிருக்கும். 33. அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன், நீர் வந்தது நல்ல காரியம். பாருங்க, மிலிட்ரி ஆஃபீஸர் வீட்டில் இப்படி தான் பேச முடியும். மாற்றி கீத்தி பேசினா அறதான் நினைக்கிறேன். அதனால் நல்ல தரமாக பேசுகிறாங்க. நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்திலே எல்லாருக்கும் ஒரு விருப்பத்தை கர்த்தர் கொடுத்தாரு. நம்ம வீடுகளில் எல்லாருக்கும் விருப்பத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு எல்லார் மேலேயும் கர்த்தருடைய ஆவி இறங்கணும். ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானவர் வீடுகள் எல்லாரும் நிரப்பும்படியா ஜோமோனும் எல்லாரும் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாம் ஜோமனு. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்டவர்கள் எல்லாரும், வசனத்தை வாசிக்கிறவங்க எல்லாரும் மேலே ஆவியானவர் இறங்கணும் ஆண்டவரே, ஆவியானவர் இறங்கணும் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாருக்குள்ளேயும் ஆவியானவர் கிரியை செய்யணும். கொர்நேலியு அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே ஆண்டோட ஊழியத்தை செஞ்சார். ஆமென். வேலையை விட்ட பிறகு இல்லை, வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே நல்ல ஊழியத்தை செஞ்சார். ஆமென். பேதுரு கொர்நேலியும் சேர்ந்த அந்த ஜெப கூட்டத்தில் எழுப்புதல் வந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாருக்குள்ளேயும் மாற்றம் வந்தது. சொந்த பந்தங்கள் எல்லாம் ஆண்டவர் அழைப்பு கொடுத்து நல்ல வழிநடத்தல் கிடைச்சது. ஆமென். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இந்த அபிஷேகம் எல்லாரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் ஐயா. ஆமென். எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஆண்டோட ஊழியத்தை செய்யணும். வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே ஆண்டோட ஊழியத்தை செய்யணும். ஆமென், 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 ஆமென். எல்லாம் ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, எல்லாரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தட்டும் ஆண்டவரே. அவர் மிலிட்ரி ஆஃபீஸராக இருக்கும்போதே ஊழியத்தை செஞ்சாரு கர்த்தர். ஆமென். இன்னைக்கு வரைக்கும் அவர் பேரை சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமாக கொர்நேலியுவை கர்த்தர் பயன்படுத்தினாரு. அவர் ஜெபத்துக்கு ஆண்டவர் வந்து எட்டி பார்க்காரு. தூதர்கள் அவர் ஜெபத்தை எட்டி பார்க்காங்க. நினைப்பு ஜெபம் மேலே வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. வேலையில மத்தியில ஊழியத்தை செய்யும்போது ஜெபம் உடனே கேட்கப்படுது. ஆமென், 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 ஆமென். அப்போஸ்தல 10:38, 44 முக்கியமான வார்த்தைகள். ஆமென். விசேஷித்த சொந்தக்காரங்க எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. அவர் நல்ல பதவியில் இருக்கும்போதே ஆண்டோடைய பணியை செய்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். எல்லாரையும் உணர்த்தும் ஆண்டவரே. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே உணர்த்தும் ஆண்டவரே. சீமோன் பேதுரு அந்த வலையை பழுது பார்த்துட்டு இருக்கும் போதே கர்த்தர் சந்திச்சாரு. ஆமென். பிஸியா இருக்கும் போதே சந்திச்சாரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அநேகர் கர்த்தர் சந்திக்கணும் ஆண்டவரே. உம்முடைய பணியை வெளியேறப்பட்ட பணி ஆண்டவரே. நல்ல பணியில் இருக்கும்போதே, நல்ல பதவியில் இருக்கும்போதே, நல்ல செல்வ சிறப்பாக இருக்கும்போதே ஆண்டோடைய ஊழியத்தை செஞ்சா ஒரு நாள் நமக்கு குறைவு வராது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே ஆண்டோட ஊழியத்தை செய்யணும். ஊழியத்துக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். படிச்சுட்டு இருக்கும்போதே ஊழியத்தை செஞ்சிடணும் ஆண்டவரே. வேலை கிடைக்காம இருந்தாலும் ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. ஆமென். சோத்திரம், 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 சோத்திரம். கர்த்தர், ஆமென். உம்மையன்றி யாரை பாடுவேன்? உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதிகே. உம்மையன்றி யாரை பாடுவோம் ஆண்டவரே?
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பரிசுத்தமானவர் அப்பா. ஆமென். ஆண்டவரே, உங்கள்கிட்ட தான் எல்லாம் இருக்கு ஆண்டவரே. நெருக்கத்தில் விடுதலை உங்கள்கிட்ட தான் இருக்கு ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாம் நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆமென். எல்லாரும் வேலையில் இருக்கும்போதே ஆண்டவருடைய பணியை எல்லாரும் செய்யணும் ஆண்டவரே. வேலையில் பல கஷ்டங்கள் உண்டு. அதன் மத்தியில், கஷ்டங்கள் மத்தியில் ஆண்டோட ஊழியத்தை செய்ய எல்லாரையும் அர்ப்பணித்து கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா. உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை யாரை பாடுவேன் ஏசையா. உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கோ அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறே. திசை கெட்டெங்கோ அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறே. ஐயாவும் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா. உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால், புதிய கிருபை புது கவியால். புது எண்ணெயால் புது பலத்தால், புதிய கிருபை புது கவியால். நிரப்பினிதம் நடத்திடுவே, நூதன சாலேமில் சேர்த்திடுவே. நிரப்பினிதம் நடத்திடுவே, நூதன சாலேமில் சேர்த்திடுவே. ஐயாவும் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே ஏசையா. உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா. உந்தன் அன்பு உள்ளம் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க, இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே குர்நேலி ஐயாவை ஆண்டவர் சந்தித்த மாதிரி, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே, நல்ல பதவியில் இருக்கும்போதே, நல்ல பலன் இருக்கும்போதே எல்லாரும் ஆண்டவருக்குள்ள வந்துடணும். இன்னும் கொடூரமான காலம் வரப்போகுது. இது காலாட்களோட ஓடக்கூடிய காலம். இந்த காலத்திலே நம்மளால் ஓட முடியலன்னு சொன்னால், பின்னால் பெரிய யோர்தான் வரப்போகுது. பின்னால் குதிரை பின்னால் பெரிய ஒரு குதிரை ஓட்டம் வரப்போகுது. அதில் எப்படி நீங்கள் ஓட முடியும்னு வசனம் கேட்குது. அந்த கேள்விக்கு முன்னால் ஆண்டவரே, காலத்தை எல்லாரும் நாங்கள் எல்லாரும் பயன்படுத்தணும் ஆண்டவரே. ஆமாம், எல்லாரும் பயன்படுத்தணும் ஆண்டவரே. ஒரு நாளை கூட விட்டுறக்கூடாதப்பா, ஒரு நிமிஷத்தை கூட விட்டுறக்கூடாது ஆண்டவரே. கிருபைகளெல்லாம் தரப்போகிறதுக்காக எல்லாம் நன்றி சொல்லிடுவோமா? ஆமென். சோத்திரம் 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 சோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. அப்போஸ்தல நாட்களில் சீசர்களை பயன்படுத்தின விதங்களை தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமென் ஆமென். ஜெபக்கூட்டம் எப்படி நடக்கு? எழுப்புதல் ஜெபக்கூட்டமாக நடக்கு. ஆமென். இவர் குர்நேலி அவர் பதவியில் இருக்கனால சொந்தக்காரங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க. ஆமாம், சல்யூட் போட்டிருப்பாங்க, வணக்கம் போட்டிருக்காங்க. ஆமென் ஆமென். அவர் பதவியில் இருந்து ரிட்டையர் ஆன பிறகு பார்த்தா யாரையாவது வாங்கின கூட என்ன பண்ண வர முடியாத சூழ்நிலை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஊழியத்துக்கு ஜெபத்துக்கு தான் கூப்பிடுதாரு, எல்லாரும் வந்துட்டாங்க. ஆமென்.
அந்த அளவுக்கு நம்ம எல்லாரையும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே கர்த்தர் பயன்படுத்துவார். ஆமென், ஆமென். இன்னொரு காரியத்துக்காக நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஊழியர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விடுதலை கிடைக்கணும். ஆமென். ஒரு விடுதலைக்காக நம்ம ஜெபிக்கிறோம். 12ஆம் அதிகாரத்தில் ஜெப நேரத்தில் ஜெபிக்கும்போது தூதர்கள்லாம் வந்து நிற்கணும். ஆமென். 6வது வசனத்தை வாசிக்கும்போது ஏரோது அவனை குறித்த நாளுக்கு அட்வான்ஸாக கொண்டு வரார். ஆமென். நாளைக்கு தான் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கான், அதை ஏரோது நினச்சிட்ருக்காரு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, முந்தின நாளே ரிலீஸ் பண்ணிட்டார். ஆமென். கடைசியில் ரிலீஸ் பண்ணக்கூடிய விதத்தை பற்றி தான் வாசிக்கிறோம். 7வது வசனத்தில் அந்த 6வது வசனத்தை வாசிப்போம். பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே சங்கிலியை கட்டிக்கிட்டு இருந்தாலும் ஊழியக்காரங்க நல்லா நிம்மதியாக இருப்பாங்க. ஆமென், ஆமென். பல பாடுகளோடு தான் இருக்கார். ஆனால் பேதுரு எப்படி இருக்காரு, அந்த சேவகருக்கு கூட என்ன வந்திருக்காது, தூக்கம் வந்திருக்காது. ஏன்னா அவங்களுக்கு என்ன பயம் இருக்கும், இவர் எங்கேயாவது தட்டிட்டு ஓடக்கூடாதுன்னு பயமாக இருக்கும். கடைசியில் அவங்கெல்லாம் சிறைச்சாலை கதவுக்கு முன்னால் இருந்து சிறைச்சாலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 7வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அறையிலே வெளிச்சம். ஆமென் சொல்லுங்க. பேதுரு அபிஷேகம் பெற்ற பேதுருக்கு 2 கையிலையும் என்ன இருக்குது, 2 கையிலையும் பிரச்சனை இருக்குது. 2 கையிலையும் சங்கிலியை போட்டு கட்டி விட்டுருக்கு. ஆனால் பேதுருக்கு நல்லா என்ன பண்ணுறாரு, நல்ல நிம்மதியாக இருக்கார். ஆமென். நமக்கு தூக்கம்லாம் அப்படி தான் வரணும். அல்லேலூயா. 2 கையும் என்ன பண்ணியிருக்கு, கெட்டப்பட்டிருக்கு. சேவகருக்கு தூக்கம் வரல, அவங்களுக்கு நைட்டு வாட்ச்மேன் மாதிரி ஃபுல்லாக முழிச்சிருக்காங்க. ஆனால் பேதுரு நல்லா தூங்குதார், நல்லா ஆச்சரியமாக தூங்குதார். அவர் ஊழியம் செஞ்சதுனால அவருக்கு பெரிய கிஃப்ட் என்னென்னா 7வது வசனத்தில் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து, ஆமென். ஊழியத்துக்கு போன பிறகு நம்ம கையெல்லாம் கெட்டி வச்ச மாதிரி இருக்கும். சில நேரம் நம்ம கையெல்லாம் கெட்டி வச்ச மாதிரி இருக்கும். ஆனாலும் பேதுரு ஊழியத்துக்கு போயிட்டு வந்தனால நல்ல ஒரு அபிஷேகத்தோடு இருக்கார். கடைசியில் அறையிலே வெளிச்சம், இதெல்லாம் ஒரு போல்டாக வாசிக்கக்கூடியது. அறையிலே வெளிச்சம் பிரகாஷ் போல்டாக வாசிக்கணும், டிம்மாக வாசிக்கக்கூடாது. ஏன்னா லைட் எப்படி பிரகாசிக்கு, பயங்கரம் பிரைட்டாக பிரகாசிக்கு. வாசிக்கும் போதே வெளிச்சம் வந்துடணும். அவன் பேதுருவை இதையும் எப்படி வாசிக்கணும், தட்டுத மாதிரி வாசிக்கணும். ஆமென். அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்துரு. அவன் எழுப்புதல்லையே சங்கிலி என்ன பண்ணிடுது, அத்துடுது. ஆமென். அதான் எழுப்புதல். அல்லேலூயா. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, யோசுவாவின் காலம் அல்லோ. ஆமென். இந்த நைட்டு இந்த பாட்டெல்லாம் ரொம்ப படிச்சுக்கிட முடியாது, இருந்தாலும் ஒரு 2 கவியை படிப்போம். ஆமென். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, யோசுவாவின் காலம் அல்லோ. ஆண்டு நம்மளையே எப்படி ஆக்கிறாரு, யோசுவாவா வச்சிருக்கிறாரு. பேதுரு தூதன் போட்ட சத்தத்திலே சங்கிலிலாம் என்ன பண்ணிடுது, கலந்துடுது. ஆமென், ஆமென். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம்முடைய காலமல்லோ. இது நம்முடைய நாட்களல்லோ. ஆமென். ஊழியத்துக்கு போயிட்டு வந்த பிறகு எவ்வளோ பெரிய பாடுகள் இருந்தாலும் இப்படி தான் கிடைக்கும், விடுதலை கிடைக்கணும். ஆமென். இந்த வசந்த வாசி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். அவன் விழாவிலே தட்டி எழுப்பி சீக்கிரமாக எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலியில் அவன் கைகளிலிருந்து தூதன் அவனை நோக்கி. அதனால் வசனம் வாசிக்கும் போது எல்லாம் எப்படி வாசிக்கணும், கொஞ்சம் சத்தமாக வாசிக்கணும். ஆமென். வாசிக்கும் போதே சங்கிலி என்ன பண்ணிடும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. வசனம் வாசிக்கிற சத்தத்திலே சங்கிலியெல்லாம் என்ன பண்ணிடும்,
விழுந்துடும், ஃப்ரீ ஆயிடலாம், விடுதலை கிடைச்சிரும். தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி பாதரட்சையை போட்டுக்கோ, தொடுத்துக்கொள். அவன் அந்தபடியே செய்தான். அவனை நோக்கி, வஸ்திரத்தை போர்த்து கொண்டு, அன்னைக்கும் அவரை கூடும்போது என் பின்னே வான்னு சொன்னார், இங்கேயும் என்னதான் என் பின்னே வான்னு சொன்னார். கடைசியில் அவருக்கு என்ன நடக்குன்னே என்ன பண்ணல தெரியல. கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனத்தில் நடக்குமா தான் இருக்கும். ஆமென். நம்ம சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது என்ன நடக்குன்னே தெரியாது. அது அளவுக்கு லைட் வெயிட்டில் அவ்வளோத்தையும் என்ன பண்ணிடுவார், வெளியில் கொண்டு வந்து 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் 4ஆம் காவல் அவ்வளோத்தையும் வெளியில் நவட்டி எங்கே கொண்டு வந்து விட்டார், அவுட்டில் கொண்டு வந்து விட்டார். ஏரோது சொன்னார், நாளைக்கு தான் இவனை ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னார். கர்த்தர் முன்கூட்டி என்ன பண்ணிட்டாரு, நம்மளை யாரும் குறிக்க முடியாது. ஆமென். நமக்கு யாரும் இவங்க இப்படி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. பேதுருக்குள்ளே இருந்த அபிஷேகம் ஊழியம் முடிச்சுட்டு போன பிறகு பல சோதனைகள் வந்துச்சு, அவ்வளோத்தையும் ஜெயிக்க வச்சுட்டு. ஆமென். எல்லாம் ஜெபம் பண்ணிடுமா? சாட்சி சொன்ன பிறகு உள்ள சோதனைக்கு ஜெபம் பண்ணியிருக்கோம். ஊழியத்துக்கு வந்துட்டு போன பிறகு சில சோதனைகள் இருக்கும். கையெல்லாம் கட்டப்பட்ட நிலைமையில் பேதுரு இருந்தார். கர்த்தர் எல்லா கட்டுகளையும் கலத்திட்டாரு. ஆமென், ஆமென். எல்லா கட்டுகளும் கலரட்டும் ஆண்டவரே, கட்டப்பட்டவங்களுக்கு விடுதலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிக்கிறோம். பேதுருக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி அவருக்கு, பேதுருக்கு விடுதலை கிடைச்சதே அவருக்கு தெரியல. அந்த அளவுக்கு சொப்பனத்தில் நடக்க மாதிரி அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் காரியங்கள்லாம் சொப்பனத்தில் நடக்க மாதிரி நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த மாசத்துல நிறைய காரியங்கள் நடக்க வேண்டியிருக்கு, எல்லாம் சொப்பனத்தில் நடக்க மாதிரி நடக்கட்டும் ஐயா. அடுத்த வருஷம் காரியங்கள் எல்லாம் சொப்பனத்தில் நடக்க மாதிரி நடக்கட்டும் ஐயா. எங்களுக்கு என்ன நடந்தது நீ அறியாத, உனக்கு எட்டாதமான பெரிய காரியம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. இவ்வளோ நேரம் ஜெபிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் நல்லா ஜெபிக்கணும். ஜெபிக்க வைங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.